degrees in BA Tamil Literature, PL and MA in Human Rights from the Madras University. Sir has practiced law for 14 years before being appointed as a district judge in 2014. He has presided over various courts including the Mahila Court, CBI courts and the Special Court for MPs and MLAs. He is known for his work in child rights jurisprudence and has taken significant initiatives in judicial education as the director of the Judicial Academy. He has also contributed to policy guidelines and delivered various lectures on juvenile justice and the POCSO Act. Thank you so much, sir, for coming with us today. We are looking forward to hearing from you. But before we begin, I would like to request our Registrar Ma'am to kindly present a small book and a bouquet as a token of gratitude for sir. Thank you, sir. And one more note. So when sir informed that he is going to take criminal law, but we insisted criminal law நீங்க just ஒரு சைட் மாதிரி வெச்சுக்கோங்க சார். நீங்க மேக்ஸிமம் பேச வேண்டியது பாக்ஸோ, பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுல பாக்ஸோ ஆக்ட் சில்ட்ரன்ஸ் கோர்ட் சார் அளவுக்கு ஆத்மாத்மா எடுத்துட்டு போறது எனக்கு தெரியவே தெரியாது. There are rarest of rare where people they themselves get into the சொல்வாங்க இல்லையா, step into the shoes of others. So I think sir வந்து PPT போர்ட்ல அவரோட கோர்ட் ரூம், சில்ட்ரன் கோர்ட் ரூம்ல காட்டோம்னா it will be really such a moving and such an emotional thing how a judge can be such a down to earth where move towards the children. So that's what we requested sir. criminal law ஒரு பக்கம் இருந்தாலுமே, criminal trial ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க 80% கவர் பண்ண வேண்டியது பாக்ஸோ தான் அப்படினு சொல்லிட்டு. So thank you so much sir. We are looking forward from your views. Thank you sir. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Guruve Namaha என்று என்னுடைய குருவான உங்களுடைய ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை மெட்ராஸ் பார் அசோசியேஷனுடைய பொருளாளர் திரு சிவ சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் விஜயலட்சுமி அவங்களுக்கு எனக்கு பலமுறை அறிமுகமானவர். நான் இந்த சோயிலையும் வந்து ஆமாம் ஒரு செஷன் எடுத்திருக்கேன் பாக்ஸோ ஆக்டில். அதனால் அவங்களுக்கு என் மீது இருந்த மரியாதை உண்டு, அவர்கள் மீது எனக்கு இருந்த மரியாதை உண்டு. அந்த வகையில் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஐ தேங்க் ஹரிணி ஃபார் நைஸ்லி இன்ட்ரடியூசிங் மீ. இன்னும் டாக்டர் ஆகலை, டாக்டர் ஆகணும். தேங்க்யூ. மதிய உணவருந்திய பிறகு இந்த செஷன் மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மதியானம் கிரிமினல் லா அப்படின்ன உடனே கண்டிப்பா நீங்க எல்லாம் முடிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல காலையில சிவில் லா நடந்தது ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி போகும். இல்ல ஆர்ட் ஃபில்ம் மாதிரி ஸ்லோவா போகும். அந்த ஆர்ட் ஃபில்மையும் அழகா எடுத்து போன மாதிரி சத்யஜித்ரே மாதிரி அழகா சித்தரிச்சிருந்தார் என்னுடைய நண்பர், அன்பருக்குரிய நண்பர், என்னுடைய பேட்ச்மேட் திரு எஸ் கார்த்திகேயன், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அதற்கு பிறகு எவிடன்ஸ் பேக் போன் அப்படின்ற, அதாவது சட்டத்துக்கு பேக் போனே வந்து முதுகெலும்பே, ஒரு முதுகெலும்பே சாட்சிய சட்டம் தான். அதை மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. நிறைய ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு சொல்ல முடியல, நிறைய எவிடன்ஸ்ல இருக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் நிறைய சொல்ல முடியல. ஆனாலும் உங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு சங்கதியை நான் சொல்லிவிட்டேன் என்று சொன்னார்கள். அதாவது வழக்கறிஞருக்கு தேவையான குவாலிட்டிஸ், equality is required for a successful good advocate. அதைத்தான் அழகா சொன்னாங்க. அது உங்க மனதுல பதிந்திருக்கும் நினைக்கிறேன். நானும் இங்க காலையிலே வந்துட்டேன். அதை நிறைய பேர் ஒவ்வொரு முறையும் பேசும்போது அழகாக சொன்னாங்க. நானும் காலையிலே வந்துட்டேன், மதியானம் வர வேண்டிய செஷனுக்கு காலையிலேயே வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. அந்த காரணம் தான் நாளைக்கு நீங்க சிறப்பான வழக்கறிஞர்களாக, ஒருவேளை சிவிலா இருந்தாலும் சரி, கிரிமினல் வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, நான் காலையிலே வந்த காரணத்தை நான் சொல்றேன். அந்த காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை பின்பற்றினீங்கன்னா, நீங்க பிற்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு வழக்கறிஞராக வர முடியும். என்னடா காலையில சீக்கிரம் வந்ததுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்களா? இல்ல, காலையிலே நான் இங்க வந்து அமர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, நோ த ஃபீல்டு, கெட் டு நோ த ஃபீல்டு.
முதல்ல நீங்கள் எங்கே என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஹோம் கிரவுண்டில் விளையாடுற ஒரு பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுவார் இல்லையா? இதுக்கும் கிரிமினல் லாவுக்கும் என்ன சம்மந்தம், இல்லை சிவில் லாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு வழக்கை, குற்ற வழக்கை, நான் குற்ற வழக்குகளை நிறைய நடத்தி இருக்கிற வழக்கறிஞராகவும், அந்த வகையில் ஒரு குற்ற வழக்கை ஒரு நபர், ஒரு வழக்கறிஞர் திறம்பட நடத்த வேண்டும் என்று சொன்னால் குற்றம் நடந்த அந்த நிகழ்விடத்திற்கு செல்ல வேண்டும். ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் முதல்ல அவர்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிடுறீங்க, உங்கள் கிளையண்ட்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, குற்றம் நடந்தது என்ன தேதி, என்ன கிழமை, என்ன நேரம். நாம் வழக்கு நடத்துகிற நேரத்தில் நீங்கள் அதே வருஷத்தை திருப்பி கொண்டு வர முடியாது, அதே மாதத்தையும் திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த வாரத்தின் கிழமையையும் நேரத்தையும் உங்களால் கொண்டு வர முடியும் இல்லையா? எதுக்காக அந்த வாரத்தையும் அந்த கிழமையிலும் நீங்கள் அந்த குற்ற நிகழ்விடத்தை சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னா, அப்போ தான் அங்கே செவ்வாய்க்கிழமை சந்தை இருக்கா, வெள்ளிக்கிழமை சந்தை இருக்கா, இந்த நேரத்தில் இந்த கூட்டம் இருக்குமா, காலை நேரத்தில் சென்றால் அந்த இடத்துல பள்ளிக்கூட பேருந்துகள் வருமா, இல்லை அங்கே நிறைய ஜன நடமாட்டம் இருக்குமா, இல்லை சம்பவம் நடந்த நேரத்தில் நடமாட்டம் இருக்காதா, சாட்சிகள் இருப்பார்களா, இருக்க மாட்டாங்களா, இல்லை இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற சாட்சிகள் அங்கே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அவங்க சான்ஸ் விட்னஸா இல்லை நேச்சுரல் விட்னஸா என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முடிந்தவரை முடிந்தவரைன்னு சொல்லியிருக்கேன், எல்லா இடத்தையும் நீங்கள் போக முடியாது, அது வேற விஷயம். முடிந்தவரை எங்கெல்லாம் அருகில் சென்று பார்க்க இயலாதோ அதன் சுற்றுப்புறத்தையாவது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ட்ரையல் லாயருக்கு ரொம்ப ரொம்ப உண்டு. சரியா? அப்படி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த குற்றத்தினுடைய அவங்க போலீஸ் சொல்லியிருக்கிற கேஸுக்கும் ஸ்டோரிக்கும் உண்மையிலே நடந்த விஷயத்திற்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் இருக்குது, எப்படி அதை நீங்கள் உடைக்க முடியும்னு தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதனால் சீக்கிரமாக வந்துட்டா என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க, உங்கள் லெவல் எந்த லெவலில் இருக்குது, நான் லெக்சரை எந்த லெவலில் கொண்டு போகலாம், இல்லை இப்போ பிபிடி நான் நிறைய படங்கள்லாம் போட்டு எடுத்து வந்தேன், அதெல்லாம் காட்டுறதுக்கு வழி இருக்கா இல்லையா எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஸோ அது இல்லை அப்படின்னோடனே உங்கள் சுச்சுவேஷனை வேறு மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க வேணும், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான் விஷயம். இது ட்ரையல் லாயருக்கான முக்கியமான பேசிக் குவாலிட்டி. சரியா? இவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது பாக்ஸோ ஆக்டை பற்றி நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. பாக்ஸோ சட்டத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நீதிபதியாக 3 வருடங்கள் அனுபவம் உண்டு. அரியலூரில் 2 வருடங்களும். அது அந்த சட்டம் வந்த புதிய நேரம் 2012 இந்த சட்டம் வந்தது. நவம்பர் 14 2012 இது அமலுக்கு வந்த போது நாங்கள் 2014 ஜட்ஜ் ஆகி 1 வருஷம் ட்ரைனிங் முடித்து 2015 அரியலூரில் இருந்தப்போ அது புது சட்டம். அப்போ தான் ஃபைனல் ரிப்போர்ட்டெல்லாம் சேருது. ஃபைனல் ரிப்போர்ட் எங்கே கொண்டு போய் போகிறதுன்னு போலீஸுக்கே தெரியாது. கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இட் இஸ் அ கேஸ் ஆஃப் டைரக்ட் காக்னிசன்ஸ் பை தி ஸ்பெஷல் கோர்ட். அங்கே போடணும்னு தெரியாமல் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் நாங்கள் பாக்ஸோ ஜட்ஜாக இருந்ததுனால புதிய விஷயங்களை செய்ய முடிஞ்சது. ஏன்னா வழக்கு இன்னும் ட்ரையல் கோர்ட்டே தாண்டலை, அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போனோம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனால் தான் லா செட்டில் ஆகும். அந்த மாதிரியான சூழல்களில் பல வழக்குகளை நாங்கள் கையாண்ட அனுபவம் எங்களுக்கு இருந்தது. அப்போது அது ஒரு அட்வான்டேஜ். அந்த ஃபஸ்ட்டு டைமில் இருந்ததால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும், நிறைய கான்செப்டுகளுக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும், கான்ஃப்ளிக்ட்டுகளுக்கும் தீர்வு காண முடியும். அப்படி அங்கே 2 வருடமும், பின்னர் கடலூரில் மகிழா கோர்ட்டில் 2018 19 வரைக்கும் 1 இடமும் அங்கே வேலை செஞ்சேன். அப்போ பாக்ஸோ வழக்குகளை நிறைய தீர்வு கண்டிருக்கிறதுனால ஒரு அனுபவத்தினுடைய பேரில் என்னுடைய அனுபவத்தை பேசினேன் நிறைய இடங்களில். அதனால் அவங்க சொன்னாங்க பாக்ஸோ வழக்குகளை நீங்கள் சொல்லணுன்ட்டு. நான் முதல்ல என்ன செய்கிறேன் அப்படின்னா, கிரிமினல் ட்ரையல் அப்படின்றது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்பதனால் முதல்ல செஷன்ஸ் கோர்ட்டில் எடுத்துப்போம். ட்ரையல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கலாம், செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கலாம். ஹைகோர்ட்டில் நடக்க முடியுமா? நோவா? நடக்கலாம். செஷன்ஸ் கோர்ட் ட்ரையலை ஹைகோர்ட்லையும் நடத்த முடியும், நடத்தலாம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ப்ரொவிஷனெலாம் நீங்கள் தான் பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நம்பர் தானே அதெல்லாம். நம்பரா குவாலிட்டியா அப்படின்னா குவாலிட்டி தான் முக்கியம், நம்பர் இல்லை. 139 ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநியம் ஓல்டு ஆக்டில் 134. அதனால் செக்ஷனுக்கும் நம்பர் முக்கியம் இல்லை, கான்செப்ட் தான் முக்கியம். புரியுதா? நம்பர் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் பழக பழக உங்களுக்கு நம்பரெல்லாம் நினைவில் வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ ட்ரையல் ஒரு செஷன்ஸ் கோர்ட்லேயும் நடக்கலாம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் நடக்கலாம், ஹைகோர்ட்லேயும் நடக்கலாம். ஹைகோர்ட்டில் நடக்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு வச்சுக்கோங்க.
டெத் பெனால்ட்டிக்கு சொல்கிற மாதிரி அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கிற ஒரு ட்ரையல், அது சம்மரி ப்ரொசீஜர் நடக்கும், இல்லை சம்மன்ஸ் கேசஸ் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், அதை விட்டுருவோம். நீங்கள் செஷன்ஸ் ட்ரையலை முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதே கான்செப்ட் தான் மற்ற ட்ரையல்லையும் இன்னும் சில சுருக்கு முறையில் நடக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லலாம். அதனால தான் நான் உங்களுக்கு செஷன்ஸ் ட்ரையலை பற்றி நான் சொல்கிறேன். சரியா? அதை எப்படி பண்ணுறோம் ப்ரொசீஜர் வைஸ் நான் சொல்கிறேன். சரியா? ஒரு வழக்கு, ஒரு கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பாக்ஸோ வழக்காக இருக்கட்டும், எப்படி எந்தெந்த ஒரு நிலைகளை கடந்து அந்த வழக்கு கடைசியை ஜட்மெண்ட்டில் போய் நிற்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லுங்க, கிரிமினல் ட்ரையல் நடத்த வேண்டியதனுடைய அவசியம் என்ன? வாட் இஸ் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அ கிரிமினல் ட்ரையல்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் கிரிமினல் ட்ரையல் நடத்துகிறோம்? கசாபுக்கு 123 கோடி ரூபாய் செலவு பண்ணி ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு காலையில் ஜட்ஜ் சொன்னாங்க. ஏன் அந்த 123 கோடி செலவு பண்ணி எதுக்காக ட்ரையல் நடத்தணும்? அவன் தான் சுட்டான்னு சொல்லிட்டு வீடியோலலாம் போட்டு பார்த்தோம். நம்ம காலையில் இருந்து அதிர்ச்சியில் உட்காந்து பார்த்தா டிவியில் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவன் பாட்டுக்கு பெட்டில் போய் படுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கன்ஃபெஷன் வேறு கொடுக்குறாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அவருக்கு தூக்கு தண்டனையோ ஏதோ ஒரு தண்டனையோ கொடுத்துட வேண்டியதானே? இல்லைன்னா எதுக்கு தூக்கு தண்டனைக்கு வேறு ரெடி பண்ணி கயிறு தான் இருக்கிறதுக்கு தனியாக வேறு நீங்கள் கஷ்டப்படணும், கயிறை டெஸ்ட் பண்ணணும், அப்படி தானே? இதெல்லாம் வேறு பிரச்சனை இருக்குது. ரைட்டா? அதனால் உடனே ஒரு புல்லட்டை வச்சு முடிச்சுக்கலாம்ல. ஏன் முடிக்கல? Why a criminal trial was conducted? ஆடி ஆல்ட்ரம் பார்த்தோம், அப்படியா? அது மட்டும் தானா? அவர் ஆடி ஆல்ட்ரம் பார்த்தா, தம்பி கசாப் இங்கே வாப்பா, நீ தானே சுட்ட? ஆமாம் நான் தான் சுட்டேன், நான் வீட்டில் சொல்லிட்டேனே அப்படின்னு தான் சொல்லிட்டார்ல. அப்புறம் என்ன ஆடி ஆல்ட்ரம் பார்த்தோம்? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் சொல்றீங்க திருப்பி வேற வேர்ட்ல. ரைட், நானே சொல்றேன். A criminal trial is conducted to determine the guilt or the innocence of an accused person. Criminal trial is conducted in order to determine the guilt or innocence of an accused person. ஒருத்தர் ஒரு குற்றம் சுமத்துறோம் ஒருத்தர் மேல, நீ கொலை பண்ணிட்டப்பா அப்படின்ட்டு, கொலை செய்து விட்டார் என்பதை நிரூபிக்க வேண்டும் இல்லையா? அது நிரூபிக்க தவறினால் அவர் நிரபராதி ஆகிறார் இல்லையா? அப்படிதானே? கரெக்டா இல்லையா? சோ இந்த அவர் குற்றஞ்சாட்டப்பட்டவர் குற்றம் செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டறிவதற்கான ஒரு கருவிதான் இந்த கிரிமினல் ட்ரையல். சரியா? அதில் போட்டிருக்கிற புல்லட் தான் எவிடன்ஸ் ஆக்ட் இல்லையா? ரைட். இது மட்டும் இல்லை, இது குற்றம் செஞ்சிருக்கிறாரா இல்லையான்றதை கண்டறியறது மட்டுமே இல்லை, ஆனால் ஒரு ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, ஜட்ஜி செஞ்சா மட்டும் பத்தாது, டிஃபென்ஸ் வழக்கறிஞரும் ப்ராசிக்யூட்டரும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மட்டும் பத்தாது, உலகத்திற்கே தெரிய வேண்டும் ஒரு நியாயமான a fair trial was conducted in respect of that accused person and his guilt was proved beyond reasonable doubt. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு அவனுடைய குற்றம் இவர்கள் முன்னால் உலகம் பார்க்க ஒரு சிறந்த நடைமுறையின்படி நிரூபிக்கப்பட்டது என்பதை சொன்னால் மட்டும்தான் அது ஒரு ஃபேர் கிரிமினல் ட்ரையலா ஆகும். புரிஞ்சிருச்சா? ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃபேர் கிரிமினல் ட்ரையல் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எவ்ரி பர்சன். சரியா? வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, நாங்கள்லாம் பழைய ஆளுங்க, அதனால படம் பார்த்துருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் இன்றைக்கும் நீங்கள் கூகுள் பண்ணி இல்லை இதில் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த தூக்குமேடை சீன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டபொம்மன் ஹேங்கிங் சீன் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வசனம் அந்த இது வந்துடும். அங்கே சிவாஜி பேசுகிற வீரவசனம் கூட எனக்கு தேவையில்லை, அதில் நான் இன்ஸ்பயர் ஆகவே இல்லை. அது நடிகருக்கு வேண்டுமானால் சிறப்பான வசனம் பேசியிருக்கிறார், புல்லரிக்கும்படி பேசியிருக்கிறார், அதனால் சிறந்தது என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு வழக்கறிஞராக ஒரு நீதிபதியாக எந்த வசனம் என்னை பாதித்தது என்றால் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது? பேனர் மேன் இருப்பார், அவர் தான் ஜட்ஜி, கம்பெனியோட ஜட்ஜ் அவர் தான். இவர் மேலே குற்றம்லாம் சுமத்திட்டாங்க, உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்றாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி பேசுவார், விசாரணை நடக்கும். விசாரணை நடக்கும்போது எல்லாம் நீங்கள் என்னை தூக்கிலிடுவது என்னை கொண்டு விடுவது என்று முடிவு செய்து விட்டீர்கள், தூக்கில் போட்ட வேண்டியது தானே அப்படின்னு கேட்பார். உடனே பேனர்மேன் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? ஒரு நாயை கொல்வதாக இருந்தாலும் நாங்கள் சட்டப்படித்தான் கொல்வோம், ஏனென்றால் we follow rule of law என்று சொல்வார். புரியுதா உங்களுக்கு? So rule of law has to be followed in every action of a state, right?
So state is acting and prosecuting a person, and the judge is administering rule of law, and he has to follow rule of law in order to find the guilt or the innocence of a person. Right? இதுக்கு தான் கிரிமினல் ட்ரையல் நடக்குது. சரியா? ரைட். சரி, இந்த கிரிமினல் ட்ரையல் நடக்குது. இதில் வந்து நம்ம ட்ரையல் ப்ரொசீஜர், செஷன்ஸ் ட்ரையல் ப்ரொசீஜருக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னா ஒன்று சின்ன 2 விஷயம் தான். காலையில் சொன்ன விஷயம் தான். ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ். ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ். காலையில் ஜட்ஜு சொன்னாங்க, நீங்கள்லாம் போய் சொல்லுவீங்களா? போய் சொல்லலாமா? வக்கீல் போய் சொல்லலாமா? ஜட்ஜு போய் சொல்லலாமா? அவங்க போய் சொல்லலாமா? இவங்க போய் சொல்லலாமான்ட்டு. சில சமயம் சொன்ன மாதிரி ஒரு உண்மையை மறைப்பது கூட போய் தான். ரைட்டா? அப்படின்னும் போது உங்ககிட்ட வந்து நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், யூ ஆர் நாட் கோயிங் டு த ஜட்ஜ் அண்ட் சேயிங் தட் எஸ் மை கிளைண்ட் ஹஸ் அட்மிட்டட் டு மீ தட் ஹி ஹஸ் கில்டு திஸ் ஜென்டில்மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. அப்படின்னா என்ன செய்றீங்க நீங்கள்? யூ ஆர் கன்சீலிங் தட் ஃபேக்ட் அண்டர் த கார்ப் ஆஃப் ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன். கரெக்டா? அப்படிதானே? அப்படி பண்ணுறோம்ல? ரைட். அப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்களா இல்லையா? சும்மா பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அதனால பரவாயில்லன்றீங்களா? ரைட். அப்படி இல்லை. நான் இது வேறு ஆங்கிளில் பார்க்குறேன். எப்படின்னா, நீங்கள் பொய் சொல்லலை. It is the duty of the prosecution to prove the guilt of the accused person. The accused can remain silent. Sit tight, keep quiet. Right? பேசாம உட்காந்துருக்கலாம். நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கப்பா. எப்படி ப்ரூவ் பண்ணுங்க? ப்ரூவ் பியாண்ட் ரீசனபிள் டவுட். அப்புறம் தான் நான் பதில் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? Therefore, the counsel is not concealing anything. The counsel is just waiting for the prosecution to prove the guilt of the accused person beyond reasonable doubt. இது எங்க இருந்து வந்துச்சு இந்த presumption of innocence? எங்க இருந்து வந்துச்சுன்னா, எங்க இருந்து வந்துச்சு? இது நாம இங்கிலீஷ் கேஸ் லா ஒன்றுலேருந்து கொண்டு வந்தோம். அதுதான் நீங்கள் எல்லாரும் லா காலேஜில் கிரிமினல் லா படிக்கும்போது ஃபர்ஸ்ட்லேயே படிச்சிருக்கிற கேஸில் இதுதான். என்னது அது? ரெஜினால்ட் வூல்மிங்டன் வெர்சஸ் டிபிபி, டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன், 1935 கேஸு. யூகே நடந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், UKHL 1 பேஜ் நம்பரு. இது AC 435 சரத்தில் இருக்கும். ஸோ வூல்மிங்டன் வர்சஸ் டிபிபின்னு போட்டிங்கன்னா கூகுள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும், விக்கிபீடியாவில் வந்துடும், ஏகப்பட்ட கேஸில் வந்துடும். நிதானமாக நீங்கள் படிச்சுக்கலாம். ரெஜினால்ட் வூல்மிங்டன் வந்து அவங்க ஒய்ஃப் வயலட்டை கொன்ன கேஸ். சரியா? துப்பாக்கியால் சுட்டுட்டாரு. சுட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு? இது ஆக்சிடென்டல் இதுன்னு சொல்லிட்டாராமா. அப்போ ஜூரி ட்ரையல் நடந்தப்போ ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் ஃபேக்ட் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பாட்டு கன்விக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டைரக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு வந்தப்போ லார்ட் சாங்கி இதில் சொல்லுவார், இந்த மாதிரி ப்ரிசம்ஷன் ஆஃப், அதாவது ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் தி கோல்டன் த்ரெட் ரன்னிங் த்ரூ தி என்டையர் காபப் ஆஃப் தி இங்கிலீஷ் கிரிமினல் லா அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லுவார். அதே தத்துவத்தை தான் காளிராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், இட் இஸ் அ கேஸ் ஆஃப் த இயர் 1973, AR 1973, சுப்ரீம் கோர்ட் 2773. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சும்மா தெரிஞ்சுக்கோங்க காளிராம் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிதானமாக அந்த கேஸில் படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு விஷயங்கள் புரியும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த உல்மிங்டன் கேஸில் சொன்ன அதே பிரின்சிபலை இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ரீஐட்ரேட் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ், அதுதான் பேசிக் கிரிமினல் லால. ஸோ அது எப்போவுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? unless it is disproved. ரைட்டா? தி ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு ரிபட் தட் ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 கேஸ்லாம் படிச்சிங்க, அதுதான் பேசிக். உல்மிங்டன் வெர்சஸ் ஸ்டேட் வெர்சஸ் டிபிபி அண்ட் தி காளிராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த 2 கேஸும் படிச்சுக்கிட்டீங்கன்னாக்க ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரியா? அதுக்கப்புறம் சரி, இந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸை வந்து நாம் ரிபட் பண்ணோம், ப்ராசிக்யூஷன் ரிபட் பண்ணி கில்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா? கில்ட்டை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ப்ராசிக்யூட்டர்ஸ். பண்ணும்போது எல்லாம் முடிஞ்சு, எவிடன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கிரேவ் சஸ்பிஷன் வருது. என்ன? இந்த நபர் தான் இந்த குற்றத்தை செய்திருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பிஷன் வருது. whether that great suspicion is enough to convict that accused person, that is a question before the judge. போதுமா? grave suspicion, whether this is enough to prove the guilt of an accused person. No should be an emphatic answer. Emphatic no should be the answer.
ஏன்னா எந்த நேரத்திலும் கூட எப்பவுமே இந்த சஸ்பிஷன் however strong it is it cannot take the place of proof. அதுதான் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் சுரேந்தர், ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் சுரேந்தர் 2016 4 SCC 617. இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இந்த கேஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இனிமேல் நான் சைட்டேஷன்லாம் சொல்ல மாட்டேன். இனிமேல் வர்ற கேசஸில் நீங்கள் பேரை சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க, அதை படிக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, சஸ்பிஷியன் however strong it is it cannot take the place of proof. Therefore an accused person has to be proved beyond the charge against an accused person has to be proved beyond reasonable doubt. Then only you can convict, a judge can convict. புரியுதா? ஏன் லாயருக்கு இது தெரியணும்? லாயர் தான் சொல்லணும். சஸ்பிஷன் இருக்குங்க, அவ்வளோதான் இருக்குது. எங்க ப்ரூஃப் இருக்கு? தி சர்க்கம்ஸ்டன்சஸ் points out a suspicion needle is pointed towards the accused, but that is not enough னு நீங்க சொல்லணும். புரியுதா? அதுக்கு சப்போர்ட் தான் இந்த கேஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. Therefore suspicion cannot take the place of proof. ரைட்? இதுக்கு ஒரு பழைய கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்னன்னா ஷரத் பிர்திச்சந்த் சாரதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு ஒரு கேஸ். அந்த கேஸில் தான் நிறைய சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸில் எப்படி என்னென்ன கோல்டன் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஷரத் பிர்திச்சந்த் சாரதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த கேசஸில் நிறைய பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க. எதெல்லாம் வந்து நிரூபிச்சிருக்கணும், நிரூபிச்சாதான் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸில் நேரடியாக பார்த்த சாட்சிகள் இல்லாத சூழ்நிலை சாட்சிய வழக்குகளில் இந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிரூபித்தால் மட்டுமே, அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஒரு சங்கிலி தொடர் போல் அமைந்து எந்த சங்கிலி தொடரில் எந்த ஒரு கண்ணியும் விடுபட்டு விடாமல் இருந்தால் மட்டுமே அந்த நபரை நீங்கள் தண்டிக்க முடியும் அப்படின்னு அந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அதே கேஸ் தான் இதுக்கும். சஸ்பிஷன் however strong it is the circumstances may say ஐயோ இவர் தான் அந்த தப்பை செஞ்சிருப்பாரோன்னு உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணலாம், பட் இட் இஸ் நாட் த ப்ரூஃப். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ சரத் பிர்திச்சந்த் சாரதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, தட் இஸ் தி ஓல்டு கேஸு. அதுலேருந்து இந்த கேஸ் வந்திருக்கு. அதில் லேட்டஸ்ட் கேஸ் ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா ரகுநாதா அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இது 2024 லேட்டஸ்ட் கேஸ். இதில் இதெல்லாம் இதே பிரின்சிபல்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சரத் பிர்திச்சந்த் சாரதா படித்தாலும் சரிதான், இல்லை ரகுநாதாவை படித்தாலும் சரிதான். இதுதான் உங்களுக்கு சொல்ல வர்ற செய்தி. இப்போ நம்ம வந்து கிரிமினல் ட்ரையல் செஷன்ஸ் கோர்ட்டில் எப்படி நடக்கும், எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் எப்படி போகலாம் அப்படின்ட்டு. சரி, கிரிமினல் ட்ரையல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு குற்றம் நடக்குது, ஒரு மர்டர் நடக்குதுன்னு வச்சுங்க. ஏ கில்ஸ் பி, ஏ வந்து பியை மர்டர் பண்ணிட்டாரு. இது எஃப்ஐஆர் ஆச்சு. அப்புறம் என்ன ஆகும்? இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அது ஒரு பெரிய சாப்டர், அதுக்குள்ளலாம் போனால் நிறைய வெளியே வர முடியாது. இப்போ நான் சரியா, இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடியும். எதில் முடியும்? தி இன்வெஸ்டிகேஷன் கல்மினேட்ஸ் இன் ஃபைனல் ரிப்போர்ட். You have to say final report, no charge sheet. The term charge sheet is not used anywhere. சில இடங்களில் சார்ஜ் சொல்லியிருப்பாங்க, ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். ஃபைனல் ரிப்போர்ட் கேன் பி எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சரியா? பாசிட்டிவ்னாக்க எஸ் திஸ் பர்சன் ஹஸ் டன் சம்திங், எவிடன்ஸ் இஸ் தேர், திஸ் இஸ் பாயிண்டிங் டு திஸ் மேன் அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க போலீஸ். அதில் சொல்கிற சார்ஜ் அது வேற சார்ஜ். சார்ஜ் ஃப்ரேமிங் பண்ணுறது கோர்ட் பண்ணுற சார்ஜ் வேற. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்படி இன்வெஸ்டிகேஷன் கல்மினேட்ஸ் இன் ஃபைலிங் ஆஃப் ஃபைனல் ரிப்போர்ட். ஃபைனல் ரிப்போர்ட் எங்கே ஃபைல் பண்ணுவாங்க ஒரு மர்டர் கேஸில்? எங்கே? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடுவாங்க. கன்சர்ன்ட் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போடணும். சரியா? அவர் வந்து ஒரு ப்ரொசீடிங் நடத்துவார். கமிட்டல் ப்ரொசீடிங்னு பேர். ஃபைனல் ரிப்போர்ட் வந்த உடனே காப்பீஸ் எல்லாம் இப்போ புது பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுக்கணும், அக்யூஸ்டுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு டைம் லிமிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நான் இப்போ போகலை. ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ட்ரையல் நான் இதை சும்மா டச் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபைனல் ரிப்போர்ட் முடிஞ்ச உடனே காப்பீஸ் ஃபர்னிஷ் பண்ணாத உடனே அக்யூஸ்டுக்கு இவங்களுக்குலாம் ஃபர்னிஷ் பண்ண உடனே கமிட்டல் பண்ணுவாங்க. கமிட்டல் ப்ரொசீடிங் பண்ணுவாங்க. ஓல்டு 209 புது ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துக்கிடுங்க. இதில் என்ன ஆகும், கமிட்டல்னாக்க இந்த கோர்ட் வேலை முடிஞ்சு எல்லாம் வாங்கிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு ட்ரையல் நடக்க போகுது, இந்தாங்க நீங்கள் நேராக இந்த கோர்ட்டுக்கு போங்க, செஷன்ஸ் கோர்ட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நார்மலி பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருப்பார் இல்லையா, அவர் பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜாகவும் இருப்பார். அவர்கிட்ட போகும். சிட்டியில் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் ஜட்ஜு கிட்ட போகும். ஷீ வில் டிஸ்ட்ரிபியூட் த பிசினஸ் அமாங் தி அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். அங்கே மேட் ஓவர் பண்ணுவாங்க. சரியா? மேட் ஓவர் பண்ணோன்னா அந்த கேசஸ் வந்து அந்த ஒரு கோர்ட்டுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் அடிஷனல், செகண்ட் அடிஷனல், ஏகப்பட்ட அடிஷனல் கோர்ட்ஸ் இருக்குது. டிபெண்டிங் அப்பான் தி பாப்புலேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட், ஆஸ் மெனி ஆஸ் எத்தனை நீங்கள் செஷன்ஸ் கோர்ட் வேணாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி தான் இருக்குது. சரியா? இப்போ நவ் ஆஸ் ஆன் டேட் 22 செஷன்ஸ் கோர்ட் இருக்குது. சரி, இங்கே வருது. இங்கே வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல எல்லாத்தையும் அவர் காப்பி வாங்கிட்டாரா, எல்லாம் ட்ரையல் கோர்ட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாங்களா என்ஷூர் பண்ணுவாங்க. வெதர் ஹி இஸ் ரெப்ரசன்டட் பை அ ப்ராப்பர் கவுன்சல் அப்படின்றதையும் என்ஷூர் பண்ணிக்கணும் இல்லையா? அக்யூஸ் ஷுட் பி ரெப்ரசன்டட் பை அ ப்ராப்பர் கவுன்சல். கரெக்ட் தானே? ரைட். இப்போது ட்ரையல் ஆரம்பிக்க போகுது. ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் படியில் வந்த உடனே
என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஓல்டு ஆக்டில் வந்து 225 சிஆர்பிசி, புதுசில் வந்து 248 பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி கிரிமினல் ட்ரையல் ஷால் பி கண்டக்டட் பை அ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா தி சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் கேஸ். ஒரு செஷன்ஸ் ட்ரையல்னாக்க அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடிய அளவுக்கு அந்த வழக்குக்கு இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு. அதனால அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடத்த முடியாது, வேற யாரும் நடத்த முடியாது, கொஞ்சம் ஹைலி குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் நடத்தணும் அப்படின்னு இருக்கு. அதனால தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடத்துறாங்க. அடிஷனல் கோர்ட்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் பேர். ஒருவேளை அது ஸ்பெஷல் கோர்ட்டாக இருந்தால் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பாங்க. ஸோ பாக்ஸோ கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி அப்பாயிண்டட் பர்சன்ஸ் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருப்பாங்க. ரைட்டா? இதுதான் வித்தியாசம். முதல்ல ட்ரையல் ப்ராசிக்யூஷன் இஸ் கண்டக்டட் பை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஸ் பர் ஓல்ட் ஆக்ட் 225 சிஆர்பிசி, புதுசு 248ல. இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னாக்க ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஓப்பனிங் கேஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். கேஸை ஓப்பன் பண்ணணும். ரைட்டா? முன்னமெல்லாம் ஜூரி இருந்தாங்க, ஜூரிஸ் இருப்பாங்க 12 பேரா? ஆமாம். எந்த கேஸில் அபாலிஷ் பண்ணிட்டாங்க? KM நானாவதி அந்த கேஸில் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. வேணாம்ப்பா, நீங்கள்லாம் வந்து ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்கிறீங்க, இந்த கும்பல்லாம் வேண்டாம், நாங்கள் சட்டத்தை தெரிஞ்சவங்க யாராவது கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் நோ மோர் ஜூரி ட்ரையல் இன் இந்தியா ஆஃப்டர் திஸ் நானாவதி கேஸ். இப்போ என்ன செய்வாங்கன்னா நானாவதி கேஸில் இருந்தப்போ ஓல்டு சிஆர்பிசி 1978ல் 1872 சம்திங், ரைட்? அது அப்போ வந்து இந்த ஜூரிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ஜூரி ஒன்றுமே தெரியாமல் வந்து உட்காந்துருப்பார். இப்போ 173ல் ரிப்போர்ட் போட்டுரும், அதை படித்தாலே எல்லாமே என்னென்ன கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனாலும் அப்போ என்ன பண்ணுவாங்க, ஜூரி வந்து இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட எந்த பேப்பர்ஸும் இருக்காது. தேர்ஃபோர் தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஷால் ஓப்பன் த கேஸ். என்ன சார்ஜ் இவர் மேலே கொண்டு வந்திருக்கிறோம்? பியை கொண்டுட்டாரு. ஸோ ஏ இஸ் தி அக்யூஸ்ட் பர்சன், பி இஸ் தி விக்டிம். ஸோ இந்த மாதிரி கொலை குற்றம் செஞ்சுட்டாரு, அதுக்கு 302. இப்போ புதுசில் வந்து 100 102 அப்படி. நான் தான் அப்போ சொல்லிட்டேன் நம்பரில் பிரச்சனைன்ட்டு. சரி, நம்பரை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ரைட்? இப்போ என்ன ஆச்சுனாக்க இந்த குற்றம் என்ன குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லணும். யாரு? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹேஸ் டு சே. அங்கே ஜூரிக்கு சொன்னார், இப்போ ஜூரி அபாலிஷ் பண்ணிட்டோம், இருந்தாலும் அந்த ப்ரொவிஷன் இஸ் ரிட்டைன்டு டில் திஸ் டேட். இந்த நியூ நம்பர் இப்போ 249 பிஎன்எஸ்எஸ் 226 சிஆர்பிசியில் இருக்கிறது. ப்ராசிக்யூட்டர் அவருக்கு என்ன சார்ஜ், இது அக்யூஸ்டு மேலே போலீஸ் போட்டிருக்கிற சார்ஜ் என்னன்னு சொல்லணும். சொன்னதோட மட்டும் பத்தாது, அவர் ஹவு தி ப்ராசிக்யூஷன் இஸ் கோயிங் டு ப்ரூவ் தீஸ் சார்ஜஸ் அகேன்ஸ்ட் தி அக்யூஸ்ட் பர்சன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஐ ஹாவ் 3 ஐ விட்னஸஸ், ஐ ஹாவ் மெடிக்கல் விட்னஸஸ், சர்க்கம்ஸ்டன்ஷியல் விட்னஸஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், இதுன்னு எல்லாத்தையும் சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவார். இது எதுக்கு? இதுதான் 173 ஃபைனல் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எந்தெந்த சாட்சியெல்லாம் வரப்போகிறாங்க, யார் யார் வரப்போகிறாங்க, அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது, டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க. ஆனாலும் இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டு எக்ஸ்பிளைன் திஸ் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் டு த கோர்ட். ஏன் அப்படின்னாக்க இது சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க. குலாம் ஹசன் பேக் வெர்சஸ் முகமது மக்பூல், அந்த கேஸில் 2022 லைவ் லாவில் வருது, சுப்ரீம் கோர்ட் கேஸு 631 பேஜ் நம்பர். சரியா? இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னாக்க before the court proceeds to frame charge, the public prosecutor owes a duty to the accused and to the court to explain as to how, what is the case and as to how the prosecution intends to prove the guilt of the accused person or prove the charges. இப்படின்னு சொல்லணும், அது கண்டிப்பாக செய்யணுன்றாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலி நீங்கள் நிறைய கோர்ட்டுக்கு கிரிமினல் கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த கோர்ட்ஸ் ஹாவ் ஃபர்காட்டன் திஸ் எக்ஸசைஸ். இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் என்ன சரி ரைட் அப்படின்னு போயிடுறாங்க. இதனால பெருசாக ப்ரிஜுடிஸ் ஏதாவது வருதான்னாக்க அக்யூஸ்ட் மே நாட் கெட் ப்ரிஜுடிஸ்டு, பட் இட் இஸ் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கும். படிச்சிருக்கலன்னா இப்போது படிச்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். தி ஜட்ஜி ட்ரையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிக்கலைன்னா இப்போது படிச்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். டிஃபென்ஸ் கவுன்சில் ஒருவேளை ப்ரிப்பரேஷனே இல்லாமல் ட்ரையல் நடத்த போய் நிற்கிற டிஃபென்ஸ் கவுன்சிலாக இருந்தாலும் இது ஒரு சான்ஸ் கிடைக்கும். Therefore, this is a chance. This is a duty on the part of the public prosecutor and a chance for the defense to get to know the case and the accused for him to get to know the case. இதுதான் விஷயம். So that is the purpose of section 226 of CRPC. Right? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிஸ்சார்ஜ்ன்ற ஒரு ப்ரொவிஷன் வருது. புதுசில் வந்து 250, பழசில் வந்து 227 227 ஆஃப் சிஆர்பிசியில் டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் கேன் பி ஃபைல்டு. ஏர்லியர் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலான்னு செப்பரேட்டாக 227ல் இல்லை. இப்போ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலான்னு இருக்கு.
முதல்ல இல்லைன்னா கூட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு டைம் லிமிட் வேறு கொடுக்குறாங்க. 60 days. Within 60 days from the date of commitment, if an accused person intends to file an application for discharge, he needs to file that application within a time frame of 60 days. ஏன் சும்மா எழுதிட்டுலாம் அடிச்சுட்டு இருக்க முடியாது, கேஸை டைமுக்குள்ளே முடிச்சிடணும். இதுதான் விஷயம். Suppose if you are going to be a defense lawyer tomorrow, you need to count that day. What is the date of commitment? The order passed by the magistrate committing the case under section old act 209 la ipo pudusa corresponding provision paathunga. If it is getting committed on a particular day, within the 60th day you are losing your right to file an application for discharge, right? adu nyabadhula vechikkom. Sari, the judge oruvela application file pannaka அதை கன்சிடர் பண்ணுவார். அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலனாலும் அந்த ஃபேக்ட்ஸை கன்சிடர் பண்ணுவார். 173 இருக்கும் இல்லையா, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த விட்னஸஸ், documents collected by the investigating officer, material objects seized by the investigating officers, இதெல்லாம் இருக்கும். analysis reports, everything will be there in front of the judge, and the judge has to apply his judicial mind on to those facts. அந்த சட்ட அந்த பொருண்மைகளுக்கு மேலே அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்தி பார்க்க வேண்டும். பார்த்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, whether there is any prima facie case, whether there is any prima facie case. What is prima facie case? பார்த்த மாத்திரத்திலேயே பிஏ கொண்டுட்டாரா, ஏதான் இந்த குற்றம் செஞ்சிருக்காருன்னு இத்தனை சாட்சி சொல்லியிருக்காங்களா, ரைட்டு, அப்போ prima facie case is made out. We are not going to convict the accused person at that time of framing of charges. Therefore, even just a prima facie case is enough to frame charges. குற்றச்சாட்டு வணைதல்னு பேர் அதுக்கு. புரிஞ்சிருச்சா கடைசி பெஞ்சில் இருக்கவங்களுக்குலாம்? குற்றச்சாட்டு வணைதல்னா இதுதான் விஷயம். இருக்கிற ஆவணங்களை பரிசீலித்து, அங்கே கொடுத்துருக்கிற வாக்குமூலம், சாட்சிகளினுடைய வாக்குமூலங்களை பரிசீலித்து, ஆவணங்களை பரிசீலித்து, மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸை பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும் ஜட்ஜி. இவருக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு பிரைமா ஃபேசி இருக்கா, கேஸ் இருக்கா, பார்த்த மாத்திரத்தில் ஓ ரைட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், கிரேவ் சஸ்பிஷன், இட் இஸ் நாட், it cannot take the place of proof ன்னு சொன்ன ஒரு இடத்துல. that is only for conviction. இங்க suppose a grave suspicion arises from the records produced before the session judge னாக்க, that itself is enough for the purpose of framing charge, not for the purpose of convicting the accused. frame பண்ணும்போது the judge will always lean in favor of the prosecution. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ப்ராசிக்யூஷன் வர்றாங்க, பேப்பர் கொடுக்குறாங்க, அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. therefore I will open the door for the prosecution, let them prove the case அப்படின்ட்டு. புரியுதா? ஸோ கிரேவ் சஸ்பிஷன் இருந்தால் போதும். அந்த நேரத்தில் ஒரு ரோவிங் என்கொயரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது நடந்திருக்குமா, நடந்திருக்காதா, அப்படியா இப்படியா, நீங்கள் ஒரு நாள் சாட்சி கூட்டுவாங்க, நீங்கள் ஒரு நாள் சாட்சி கூட்டுவாங்க, இந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. அட் த டைம் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட்டு. ஆனால் அந்த எவிடன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரியே இல்லையே, அப்செட்டாக இருக்க. அவர் சொன்னார்ல 14வது மதிலேருந்து குடிச்சிட்டானே, ஒருவேளை பேராஷூட் கட்டிட்டு குதிச்சான்னா காயப்படாமல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜட்ஜ். அதனால் அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் அதை வேணால் விட்டுறலாம். இல்லைன்னாக்க என்ன பண்ணணும், நீங்கள் அதை சார்ஜ் பண்ண முடிகிற அளவுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா தி அக்யூஸ் கேன் பி டிஸ்சார்ஜ். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏ தான் பி விட்டாங்க, அதனால் சி வச்சுருப்போம். சியில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பா, டி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பா, எல்லாம் 161 ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பழையத்தில் சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாக்க இது உண்மை மாதிரி தெரியலையே, இவன் வந்து ஏற்கனவே நிறைய கேஸ்க்கு நம்மக்கிட்ட வந்திருக்கானே, இவன் வழக்கமாக பொய் தானே சொல்லுவான், அதனால் இதுவும் பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு. we need not go into the probative value of the statements or the documents or the material objects produced before you. At the time of framing of the charge, the judge will not go into the probative value of the statements, documents or anything else, whatever is produced before him for the purpose of framing of charges. சரியா? புரிஞ்சிருச்சா? ரைட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க, இந்த இதை பார்க்குறோம், 302 ஏ பிஏ கொண்டுட்டாரு அப்படின்னா 302க்கு 300ல் சொல்லியிருக்கிறதெல்லாம் வரணும், எக்ஸப்ஷனில் இருக்கக்கூடாது. அப்போ தான் 302க்குள்ளே வரும். ஒருவேளை திஸ் சீம்ஸ் டு பி அன் ஆக்சிடென்ட், தட் இஸ் அ ஹோமிசைட், பட் இட் சீம்ஸ் டு பி ஆக்சிடென்ட்டு, வேறு ஏதோ இன்க்ரீடியன்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்க. தி இன்க்ரீடியன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரூவிங் தட் பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் இஸ் இஃப் இட் இஸ் ஆப்சென்ட், then the judge has got no other option except to discharge the accused. இல்லைன்னா கொடுக்கப்பட்ட இன்க்ரீடியண்ட்டுக்குள்ளே என்ன அஃபென்ஸ் வருமோ அதை தான் ஃப்ரேம் பண்ணணும். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ரைட். எல்லா அஃபென்ஸும் டெஃபினிஷனை படித்து பார்த்தீங்கன்னா இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் தான் இந்த அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அஃபென்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு?
ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 294BA எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். பொது இடத்துல ஒரு நபர் இன்னொரு நபரை ஆபாசமாக பேசினார் டு தி அனாயன்ஸ் ஆஃப் அதர்ஸ், இல்லையா? ஒரு நபர் ஆபாசமாக பேசுகிறாரு டு தி அனாயன்ஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொன்னாக்க இந்த இதெல்லாம் வேணும். பப்ளிக் பிளேஸ் இருக்கணும், டு தி அனாயன்ஸ் ஆஃப் அதர்ஸ் இருக்கணும், அப்சீன் வேர்ட்ஸ் இருக்கணும். அந்த 3 இன்கிரீடியன்ட் இருக்கணும். இதில் பப்ளிக் பிளேஸ் இல்லாமல் வீட்டுக்குள்ளே திட்டிக்கிட்டாருன்னு சொன்னால், வெளியே வேற ஆள் கேட்கல, வீட்டுக்குள்ளே திட்டிக்கிட்டாருன்னா இன்கிரீடியன்ட் மேட் அவுட் ஆகலைன்னு அர்த்தம். Therefore 294B cannot be framed. அது மாதிரி நிறைய டெக்னிக்கலாக ஒவ்வொரு அஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னாலும் அந்த இன்கிரீடியன்ட் இல்லைன்னா வேற ஒரு அஃபென்ஸாக கூட மாறிட்டு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதை வச்சுட்டு பார்த்துக்கணும். இல்லை அந்த அஃபென்ஸை விட்டுட்டு வேற அஃபென்ஸுக்கு சார்ஜை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அப்புறம் ஒருவேளை இந்த கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லையும் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் இஃப் 2 views are possible, the view in favor of the accused person. ஒரு வியூ வந்து வெறும் சஸ்பிஷன் தான் இருக்குது, as opposed to grave suspicion கிடையாது, simple suspicion இருக்கு. ஆனால் the other view favors the accused அப்படின்னு சொன்னாக்க then also the judge is bound to discharge the accused. இதை நான் சொல்லலை. All these 7 principles are enunciated by the Honorable Apex Court in 2 cases. P. Vijayan versus State of Kerala, அது வந்து 2010 கேஸு. அதுக்கப்புறம் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் பிரஃபல்ல குமார் சாமல் அப்படின்ற ஒரு 1979 இது ஓல்டு கேஸு. இந்த எல்லா கேஸ்லையும் சேர்த்து ஒரு 7 பிரின்சிபல்ஸ் எனன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. when the judge has to discharge or frame charge அப்படின்றது தான் நான் இப்போ இந்த 7 பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு சொன்னேன். அந்த 7 பிரின்சிபல்ஸ் இருந்தால் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம், இல்லாத சமயத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் இப்போ கடந்துட்டோம். அப்போது என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் ஹேஸ் டு பி ஃப்ரேம்டு. நீ வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறப்பா, 302 அஃபென்ஸுக்கு வருதுப்பா அப்படி பனிஷ்மெண்ட் ப்ரொவிஷனில் தான் எப்பவுமே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். அப்படி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா தட் சார்ஜ் ஹேஸ் டு பி எக்ஸ்பிளைன்டு டு தி அக்யூஸ்டு பர்சன். சொல்லணும், படித்து காட்டுவோம் நாங்கள். சரியா? படித்து காட்டி புரிஞ்சதுக்கப்புறமா அவருடைய பிளியை கேட்கணும். சரியா? அது பிளியை கேட்குறது அதுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் கிடையாது. சரியா? நீங்கள் நினைப்பீங்க சார்ஜ் அப்புறம் தானே டிஸ்சார்ஜ், ரோபு அப்புறம் தானே டிஸ்ரோபு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இல்லை, இதில் ஏன் அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து முதல்ல போலீஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஃபைனல் ரிப்போர்ட்டில், அதை கன்சிடர் பண்ணிவிட்டு கோர்ட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்ண போகுது. சரியா? court comes to a conclusion that there exists a prima facie case against the accused persons, all ingredients are present, grave suspicion arises, therefore I am framing charge னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா no going back, reverse gear போட முடியாது. சரியா? ஸோ டிஸ்சார்ஜ் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வருமே தவிர பின்னாடி வராது. யூ cannot file an application after framing of charges. நீங்கள் போய் அப்ளிகேஷன் 60 நாள் இன்னும் முடியல, நீங்கள் 50 நாள்லேயே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, ஃபைலிங் an application for discharge போட்டிங்கன்னா யார் சிரிப்பா? படிச்சிருந்தாருன்னா அக்யூஸ் சிரிச்சிருவார். சரியா? அதனால நோ பேக் கியர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள். சரியா? தீஸ் ஆர் ஆல் தி ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸு. எந்தெந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அதுக்கு கேசஸ் இருக்குது. ரத்திலால் இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டிஸ்சார்ஜ் போட்டு பண்ண சார்ஜ் ஃப்ரேம் பண்ணக்கப்புறம் அப்ளிகேஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் இருக்குது. அதுதான் ரத்திலால் பாஞ்சி முத்தானி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது 1979 இப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி 1939 ஒருத்தர் பண்ணியிருக்காரு, தபதி பேக் வெர்சஸ் பத்தி பாபன் கோஷ் அப்படின்ற 1939. இதெல்லாம் அப்போ பண்ணிட்டாங்க, இப்போலாம் யாரும் பண்ணுறதில்ல போல இருக்குது, முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் யங் லாயர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ ஆஃப்டர் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் நோ டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் will lie. புரிஞ்சிருச்சா? ரைட். அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் சார்ஜ் பண்ணுற போது நீங்கள் டிஃபென்ஸ் டாக்குமெண்ட்டை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னா இதே பிரச்சனை ஏற்கனவே வந்துச்சு. ஸ்டேட் ஆஃப் ஒரிசா வெர்சஸ் தேவேந்திரநாத் பதி அப்படின்ற கேஸில் 2005 வந்துச்சு. 2005 இந்த பிரச்சனை வந்துச்சு. டிஃபென்ஸ் டாக்குமெண்ட் இருக்குங்க என்கிட்ட, இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா எனக்கு சார்ஜே ஃப்ரேம் பண்ண மாட்டீங்க, என்னை விட்டுருவீங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லாமான்னா நோ சும்மாலாம் இந்த டிஃபென்ஸ் டாக்குமெண்ட் கூட்டு வருது, டிஃபென்ஸ் விட்னஸை கூட்டு வர்றது, இந்த கதெல்லாம் வச்சுக்காதீங்க. தேவேந்திரநாத் பதி வந்து இடையில வருவார். அவர் தான் இடையில நிற்கிற படிக்கட்டு, அது ஏற முடியாது. சரியா? அவர் என்ன சொல்லுவார்? முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை என்னடா இது, எதுக்கு வந்து நல்ல டாக்குமெண்ட் இருக்குது, அது அவரை எக்ஸானரேட் பண்ணணும், அதை கன்சிடர் பண்ணாமல் சும்மா ஏன் ட்ரையல் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க? ட்ரையல் ஆரம்பித்தா இந்த காலத்தில் சீக்கிரமாக முடியுது. செஷன்ஸ் ட்ரையல் டே டு டே நடத்தி சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்த்தா 10-15 வருஷமாக கேஸ் நடந்த கதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அதனால் ஏன் ஒய் வி ஷுட் அலோவ் தி ஆர் தி கோர்ட் ஷுட் புட் தட் பர்சன் இன் டு தட் ஆர்டீல், இவ்வளோ லாங் பீரியடுக்கு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு ஏன் சொல்லணும்? அதனால் சீக்கிரமே ஏன் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதில் இந்த கைலாஷாவுக்கு போனார். அவர் யார்? அவரோட சீடர் ஒருத்தர் நித்திய தர்மானந்தா அலைஸ் கே லெனின் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேஸை போட்டார். கோபால் ஷீலம் ரெட்டி 2018. இந்த பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லை, அதே பிரச்சனை தான். ரைட்டா? அந்த பிரச்சனையில் கேஸை போட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்க, என் மேலே ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஸ்டெர்லிங் குவாலிட்டியாக இருந்தால் ஒருவேளை கோர்ட்டு இஃப் தட் பர்டிகுலர் டாக்குமெண்ட் இஸ் கன்சீல்டு ஆர் நாட் ப்ரொடியூஸ்டு பிஃபோர் த தி கோர்ட் are not furnished to the accused அப்படின்னாக்க then the court can exercise the power under section 91 old CRPC 91 to summon that particular document if it is of sterling quality, if it is believed then we can discharge the accused அப்படின்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட்டை believe பண்ணி we can invoke that power and discharge the accused அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் now that பதி இடையில வந்து நிற்கிறதுனால இப்போ அது ஒரு ரெஃபரன்ஸில் இருக்கு. ரெஃபரன்ஸ் will be answered very soon by the honorable apex court. இதுதான் சுச்சுவேஷன் இன்னைக்கு. ஸோ பாயிண்ட் ஜென்ரல் இது என்னன்னாக்க டாக்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு வருவீங்களா, முடியாது, ஸ்டெர்லிங் குவாலிட்டியாக பார்க்கலாம், ரைட்டா, இவ்வளோ தான் விஷயம் இன்னைக்கு சுச்சுவேஷனில், ரைட். அப்புறமா ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா சார்ஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறோம்னு வச்சுங்க, செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்குது. ஐ ஃபீல் இப்போ ஜட்ஜை பார்த்தோன்னே எனக்கு அந்த கேஸ் என்ன ஞாபகம் வருது. இப்போ ஒரு ரேப் கேஸு 506 Class 2 2 இருந்துச்சு இல்லையா, அக்யூஸ் மொத்தம் 4 பேர். A1க்கு எகேன்ஸ்டாக 376, A3 A4 A5க்கு A2 A3 A4 A5க்கு மொத்தம் 506 Class 2. என்னன்னா A1 ரேப் பண்ணிட்டாராமா. ரேப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னா வீட்டுக்கு போய் கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே A1 அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. அவங்க வீட்டில் 3 பேர் மிச்சம் 4 அக்யூஸ் தான் இருந்தாங்க. அவங்களாம் தொலைச்சி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படின்ட்டாங்க. அவங்க மேலே கொலை மிரட்டல் 506 Class 2 of IPC was charged. 376 யார் மேலே, A1 மேலே. 506 Class 2 யார் மேலே, மிச்சம் இருக்கிற அக்யூஸ்ட் மேலெல்லாம். இப்போ என்னாச்சு, அந்த கேஸை கமிட்டல் பண்ணும்போது இவர் என்ன பண்ணிட்டார், மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணிட்டார், A1 அப்ஸ்காண்டிங், மிச்சவரெலாம் கமிட் பண்ணி எங்கிட்ட அனுப்பிச்சார். மகிழா கோர்ட் இன்வால்வ் இருந்தாலும் மகிழா கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார், கமிட்டல் பண்ணி வந்துருச்சு. என்னடான்னு பார்த்தா அது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி எங்ககிட்ட வருதுன்னு வச்சுங்களேன். நான் என்ன சொன்னேன், A1க்கு மேலே தானே 376, தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை செஷன்ஸ் கோர்ட். அப்போ தான் நான் கேஸ் நடத்த முடியும். மேஜிஸ்ட்ரேட் அஃபென்ஸ் மட்டும் தான் இருக்குது, A2லேருந்து A5 வரைக்கும். அவருக்கு எப்படி நான் நடத்துறது அப்படின்னு ஐ என்டர்டைன்ட் டவுட் அண்ட் ஐ செட் ஐ கேனாட் கண்டக்ட். இது கமிட்டல் வந்து என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், லெட்டர் வந்த உடனே அந்த பண்டில் அப்படியே எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். முடியாது நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னாரு. வாட் இஸ் சீஸ் ஃபார் கூஸ் இஸ் சீஸ் ஃபார் கேண்டரா. ஜட்ஜுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த கேஸ். ஏன்னா அப்படி சொல்லி எனக்கு வந்துச்சு ரிப்ளை. நான் உடனே என்ன பண்ணேன், ஐ இன்வோக்ட் திஸ் ப்ரொவிஷன். வாட் இஸ் தட் ப்ரொவிஷன்? Section 228 of CRPC. This particular section இது equated to section 259 of BNSS. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, சார்ஜ் நீங்கள் இந்த மாதிரி படித்து பாருங்கள். சார்ஜ் வந்து ஒருவேளை செஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ட்ரை பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொன்னால், ஃப்ரேம் சார்ஜ், explain the accused, record his plea and then send the matter either to the CJM or to the magistrate, judicial magistrate அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ப்ரொவிஷனை. நான் என்ன பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் அந்த A1 தான் இல்லையா, அவங்களுக்கு மேலே 376, A1க்கு மட்டும் தான், மற்றவங்களுக்கு 376 இல்லை. therefore no sessions offense is made out, only magistrate offense is made out. therefore I framed charges and sent the matter to the CJM. அவர் தான் அப்போ CJM அரியலூரில், அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன். he decided the case. அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ பாயிண்ட் இதுதான், if the charges framed are not exclusively triable by the sessions court, magistrate ஏதோ தவறான இதில் அமைச்சிருக்கலாம், but the sessions judge has to apply his mind and find out whether any sessions offense is made out exclusively triable by the sessions judge, then only he can try. Otherwise he can refer it to the either to the CJM or to the CJM. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படி பண்ணிடணும். இல்லை, it is exclusively triable by sessions அப்படின்னா sessions offense தான் இருக்குன்னு சொன்னாக்க, then we will have to record the plea ரெக்கார்ட் பண்ணுறோம். ப்ளீ ரெக்கார்ட் அதை என்ன செய்வோம்னா, எக்ஸ்பிளைன் பண்ணணும். சொன்ன ஏற்கனவே படித்து சொல்லி அவருக்கு புரிஞ்சுதான்னு கேட்டுக்கிட்டு அவருடைய ப்ளீயை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா. ரெக்கார்ட் பண்ணும்போது ஒருவேளை காலையில் சொன்னார்ல, அவங்க நீங்கள் சொன்னதான் எனக்கு ஜட்ஜி ஞாபகம் வருது. ஜட்ஜி போய் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. வக்கீல் போய் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. டிஃபென்ஸு சொல்லக்கூடாது, ப்ராசிக்யூட்டரே சொல்லக்கூடாது, அக்யூஸ்டு சொல்லக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டான் சார் ஜட்ஜி நீங்கள் சொன்ன விஷயத்தையே. அந்த அக்யூஸ்ட் என்ன சொல்கிறான் வந்து, நீ பிஏ கொலை பண்ணியா அப்படின்னா, ஆமாம், அவன் வள்ளுவருடைய வாய்மொழியை படித்தவன் போல குரல் வழி நடக்கிறார், உண்மைதான் என்று சொல்கிறார். ஆமாங்க, he admits the plea, admits the guilt, pleading guilty. 302க்கு he has pleaded guilty. என்ன பண்ணுறது, ஜட்ஜ் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஏன்னா ஜட்ஜுக்கு தெரியும் அந்த விஷயம். இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, the accused had admitted, he has admitted before the court when charge is read over to him, when his plea is recorded, he says, நான் தாங்க செஞ்சேன், நான் தான் கொலை செஞ்சேன், கையெழுத்து போடுறேன் கொடுங்க அப்படின்னு வாங்கி வரைஞ்சிட்டார் பேரை. என்ன செய்வீங்க நீங்கள்? somebody
ப்ளீ பார்கெனிங். உடனே பார்க்கலாமா என்னமா இது நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு பாவம் இவரை போய் இவ்வளோ உண்மை சத்தியசீலனா ஹரிஷ் சந்திரனா இருக்கிறவரை கொண்டு போய் நீங்கள் போய் எதுக்கு போய் தூக்கலாம் போகிறீங்க, வாங்க ப்ளீ பார்கெனிங் வச்சுக்கலாம். மர்டர் கேஸ் ப்ளீ பார்கெனிங் இல்லையா, என்ன பண்ணுறது நான்? அடுத்த செக்ஷனை படிக்கலாம் யாராவது. அடுத்த செக்ஷனை படித்தா தி ஜட்ஜ் மே இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன் கன்விக்ட் தி அக்யூஸ்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ அதையும் படிச்சிடுறேன். 252 229 என்ன சொல்றாங்க? தி ஜட்ஜ், ஐ மீன் இஃப் தி அக்யூஸ்ட் ப்ளீட்ஸ் கில்ட்டி then the judge in his discretion may convict the accused அப்படின்னு provision empowers the session judge to convict the accused. provisionல சொல்லிருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை? பணம் தானே. rule of caution says வேண்டாங்க, பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொலை குற்றத்தை நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒருத்தன் சத்தியவான் மாதிரி வந்து ஹரிஷ் சந்திரன் மாதிரி வந்து சத்தியம் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் வேண்டாம். grave offensesல even if the accused pleads guilty, do not punish him. Why? It is the duty of the prosecution to prove the guilt of the accused person. The golden thread runs through the called criminal law. Right? You understand? அது ஒன்று. இன்னொன்று, அந்த ஏவோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைய உண்மையிலேயே கொலை பண்ணவன் கத்தியில் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருப்பான். உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் இன்னைக்கு இப்போ வர ஆன்லைனில் போயிட்டு இருக்குல்ல, கோர்ட் ப்ரொசீடிங் ஆன்லைன்லேயே பார்த்துக்கிட்டு இன்னைக்கு போயிட்டு ரெக்கார்டிங் ப்ளீ சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ஜட்ஜ் சொல்லுவார், ஆமான்னு ஒத்துக்கிட்டு வரல, எங்கே 2 பேர் கழுத்து அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ரைட். இன்னொரு வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் கல்பபிள் ஹோமிசைடுக்கும் கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டருக்கும் கல்பபிள் ஹோமிசைடு அமௌண்டிங் டு மர்டருக்கும் வித்தியாசம் தெரியும். ஈவன் for the experienced judges, it is very difficult to find out the difference between culpable homicide not amounting to murder and amounting to murder. Whether the culpable homicide falls under any of the 5 exceptions provided under the definition of murder. வருதா இல்லையா? இதெல்லாம் தெரியாமல் போயிடும். தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் சொல்லலை. வக்கீலுக்கு தெரியாமல் போயிருக்கலாம், ஜட்ஜுக்கு தெரியாமல் போயிருக்கலாம், அக்யூஸுக்கு கண்டிப்பாக தெரியாமல் போயிருக்கலாம். இக்னரன்ஸ் ஆஃப் லா நோ யூஸ், நோ எக்ஸ்கியூஸு. அதனால் ஆர்டர் 12 ரூல் 6 நான் ஜட்மெண்ட் கொடுத்துருவேன் சொல்ல மாட்டேன். இங்கே அங்கே வேணால் நீங்கள் கொடுங்க, அது சிவில் கேஸு, நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரிவர்ஸ் பண்ண முடியாது. தேர்ஃபோர் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரேவ் சஸ்பிஷன், அதாவது அந்த கிரேவ் கேசஸ்லாம் அவர் அட்மிட் பண்ணால் கூட நாங்கள் கன்விக்ட் பண்ண மாட்டோம். ஃபேஸ் ட்ரையல்னு சொல்லிடுவோம். இதில் ஆர்டர் ட்ரையல். சரியா? ஆமாம். இன்னும் எவ்வளோ பேர் நடந்துட்டு இருக்காங்க. கொலை பண்ணுறவன் ஒருத்தனாக இருக்கான், சரண்டர் ஆகிறவன் ஒருத்தனாக இருப்பான், கேஸ் நடத்துறவன் ஒருத்தனாக இருப்பான். என்னப்பா அதிகபட்சம் போனக்கான தண்டனை கொடுப்பீங்க, அப்புறம் அண்ணா பிறந்த நாள் எம்ஜிஆர் பிறந்த நாள் வெளியே விட்டுருவீங்க. 10 வருஷம் இருந்துட்டு வரேன், 10 கோடி வாங்கினா ஒத்துக்க மாட்டீங்களா? பணம் வேணும்னு ஒத்துப்பாங்க சில பேர். கரெக்ட் தானே? நியாயத்துக்காக நிற்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். ரைட்டா? ஆக மொத்தத்தில் இப்படிலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் பண்ணாதன்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு பெஞ்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்சு, ஜஸ்டிஸ் எஸ் நாகமுத்து ஆஸ் வெல் அஸ் ஜஸ்டிஸ் வி பாரதிதாசன் 2 பேர் நடந்த பெஞ்சில் கோபால் வெர்சஸ் ஸ்டேட் இந்த கேஸில் வந்து அவர் கிரிமினல் அப்பீலாக போட்டார். அதை லேட்டராக கிரிமினல் ரிவிஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளீக்கு மேலே போனது. அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஊட்டியில் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அது மேலே போன உடனே இது ரிவிஷன் ஆச்சு. இந்த கதைலாம் வேண்டாம், இந்த large members of the society may not know the difference between the culpable homicide and culpable homicide amounting to murder தெரியவே தெரியாது. அதனால நாங்கள் இதை செட் அசைட் பண்ணுறோன்னு பண்ணிட்டாங்க. அதனால் பண்ணக்கூடாது ஈவன் இஃப் தி அக்யூஸ் ப்ளீட்ஸ் கில்ட்டி. சரியா? இதுதான் விஷயம். அதை கேஸ் நான் சொன்னேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோபால் வர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மஷினகுடி, நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்டில். சரியா? சரி, ரைட். சார்ஜெல்லாம் ஃப்ரேம் பண்ணியாச்சு, நான் கன்விக்ட் பண்ணலை. Therefore, I am ordering trial. Face trial before this court. நான் ஆர்டர் போடுறேன். ட்ரையல் ஆர்டர் பண்ணுவேன். ட்ரையல் ஆர்டர் பண்ண உடனே என்ன பண்ணுறது? எதை பண்ணாலும் பிளான் பண்ணி செய்யணும். யார் சொல்லுவாது? பிளான் பண்ணணும். நாங்களும் பிளான் பண்ணுவோம். எப்படி தெரியுமா? ஜட்ஜ் உட்காந்து பாரு, மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கமான், இந்த பக்கம் வந்துட்டாரு. மிஸ்டர் டிஃபென்ஸ் கவுன்சில் கமான், இந்த பக்கம் வந்துட்டாரு. மிஸ்டர் போலீஸ் ஆஃபீஸர் கமான், அவர் அந்த பக்கம் வந்துட்டாரு. 4 பேர் இருக்காங்க. 4 பேர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். எத்தனை சாட்சி என்னென்னக்கெல்லாம் கொண்டு வருவீங்க? ஐ விட்னஸஸ் 10 பேர் இருக்கிறாங்க. ஒரு 10 ஐ விட்னஸஸ் ஒரு நாள் கொண்டு வந்துருக்காங்க. அடுத்தது அஃபிஷியல் விட்னஸஸ் இருக்காங்க, ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் பண்ணவங்க இருக்காங்க, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இருக்காரு, எக்ஸ்பர்ட் இருக்காரு, அது ஒரு 4 பேர் இருக்காங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் அடுத்த நாள் கொண்டு வாங்க. மிச்சம் யார் இருக்கிறா? எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர் தான். வாங்க அடுத்த நாள் வாங்க. இப்படின்னு ஒரு 3 நாள் ஃபிக்ஸ் பண்ணணும். என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, உடனே இவர் நம்ம திருவாங்கடம் சார் என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, நான் தான் டிஃபென்ஸ் கவுன்சில் இந்த கேஸில், உங்களுக்காக இந்த கேஸ் விட்டு வரணும், என் கேலண்டரில் இந்த தேதி வரல,
இந்த டேட் வச்சுக்கலாம்னு சொல்லுவார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லுவார் அன்றைக்கி வேற ஒரு கேஸ் இருக்குங்க அப்படின்னு. சரி அப்போ இந்த கேஸ் தான் 2 பேரும் ஒத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். சரியா, உடனே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். 3 டேட்டும் வரிசையா. Sessions trial has to be conducted on a day-to-day basis as per section 309 of CRPC. ஓல்டு நீங்கள் புதுசு என்னன்னு பார்த்துக்கிடுங்க. சரியா பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி இவங்களுடைய கன்வீனியன்ஸை பார்த்துக்கிட்டாக்க we can avoid unnecessary adjournments at a later point in time. கவுன்சில் இல்லைன்னு சொன்னாக்க கவுன்சில் எஃபெக்டிவாக டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா அக்யூஸ்டுக்கு அதுவே ப்ரிஜுடிஸ் ஆகிடும். ஸோ therefore opportunity has to be given to the defense counsel, public prosecutor, police officer. ஏன் இருக்காரு, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறார் விட்னஸஸை. அதனால் அவருடைய கன்வீனியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு we'll have to fix a date, but at the earliest. சும்மா 2 மாதம் கழிச்சு வச்சுக்கலாம் சார், 3 மாதம் கழிச்சு வச்சுக்கலாம் சார், இந்த கதைலாம் கிடையாது. இப்போ டைம் லிமிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதத்துக்குள்ளே எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா பாருங்க, அடுத்த மாதம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துங்க. ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஹேஸ் டு பி given. உடனே ஹரிபரியாலாம் பண்ண முடியாது. ஹரி ஜஸ்டிஸ் இஸ் அதனால நம்ம அதை பண்ணக்கூடாது. ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ட்ரையல் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி விட்னஸஸ்க்கு சமன் அனுப்பிச்சு விட்னஸஸ் வரணும். அதுக்கு தான் திஸ் இஸ் கால்ட் ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கான்ஃபரன்ஸ் ஹேஸ் டு டேக் பிளேஸ். மோஸ்ட் ஆஃப் த கோர்ட்ஸ் ஹேவ் ஃபர்காட்டன் திஸ் ஆஸ்பெக்ட். Therefore, it was time for the Supreme Court to come and again reiterate these principles. சொல்கிறாங்க திருப்பியும் ரஷீத் வர்சஸ் ஸ்டேட்டில் சொல்லுவாங்க இந்த கேஸை. ரைட்டா, அப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். எவிடன்ஸ்க்குன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முதல்ல ப்ராசிக்யூஷன் தானே ப்ரூவ் பண்ணோம். அதனால் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ்க்கு தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரையலுக்கு சம்மனுக்கெல்லாம் எந்தெந்த டேட்டில் யார் வரணும்னு சொல்கிறோம். ஸோ அன்னைக்கு வரும்போது வாட் எவர் விட்னஸ் ஹூ எவர் இஸ் விட்னஸ் முதல்ல நார்மலாக என்ன பண்ணுவோம், கம்ப்ளைனன்ட் இன் த சென்ஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மெண்ட் நார்மலாக சொல்லணும்னாக்க அவர் வருவார். அதுக்கப்புறம் ஐ விட்னஸஸ் வருவாங்க, லைன் அப் பண்ணுவாங்க. அந்த நான் சொன்ன லைன் படி அந்த விட்னஸஸ்லாம் வருவாங்க. எந்த விட்னஸை எப்போ விசாரிக்கிறது, யாரை ஃபஸ்ட்டு விசாரிக்கிறது, யார் ரெண்டாவது விசாரிக்கிறதுன்றதுலாம் இட் இஸ் தி ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கன்சர்ன்ட். அவர் தான் விசாரிக்கிறது. ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுவார். நார்மலாக இந்த மாதிரி பண்ணுவார். முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தவர் விசாரிப்பார், அதுக்கப்புறம் ஐ விட்னஸஸ் விசாரிப்பார், அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸு, டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் கடைசியாக இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வருவார். இது லைன். எப்படி எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சீஃப், கிராஸு, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு இல்லை, இப்படி பண்ணுவாங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன்றது சும்மா கேள்வி கேட்டு நான் ஒரு 10 கேள்வி கேட்டே ஆகணும். அப்போ தான் என் கிளைண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஐ கேனாட் அட்வர்டைஸ், ஐ கேனாட் பிரிண்ட் போஸ்டர்ஸ் ஆர் ஐ கேனாட் ஃபிக்ஸ் ஃப்ளெக்ஸ் போர்ட்ஸ் ஃபார் மை அட்வர்டைஸ்மெண்ட். தேர்ஃபோர் ஐ நீட் டு ஓப்பன் மை மவுத், ஆஸ்க் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஆஸ் மெனி கொஸ்டின்ஸ் ஆஸ் பாசிபிள். தேர்ஃபோர் ஐ வில் கெட் அட்வர்டைஸ்மெண்ட் பிஃபோர் அதர் லிட்டிகன்ஸ் நினைக்கக்கூடாது. ஆனால் ஜட்ஜ் சொன்ன மாதிரி அது அங்கே இங்கே இல்லை. கிரிமினல் ட்ரையலில் ரொம்ப ஷார்ப் நைஃபு. கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி ஷார்ப்பு, டபுள் எட்ஜ் வெப்பன். என்ன, நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டு நீங்களே உங்கள் கிளைண்ட்டுக்கு கயிறு திருப்பீங்க, தூக்கு கயிறு ஸ்ட்ராங்காக திரிக்கிறேன் நான்ட்டு. எங்கே கேட்கணும் எங்கே கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யூ ஹாவ் டு செலக்ட் வென் டு ஓப்பன் யுவர் மவுத், வென் டு ஆஸ்க் தட் பர்டிகுலர் கொஸ்டின். நீங்கள் இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு கிராஸ் எக்ஸாமினராக நல்ல கிராஸ் எக்ஸாமினராக வரணுன்னாக்க யூ ஷுட் நோ இந்த கேள்வியை கேட்டால் இந்த பதிலை சொல்கிறத தவிர இவனுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணணும். நீங்கள் அப்படி முடிவு பண்ணால் தான் அந்த பதிலை வர வைக்க முடியும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கேள்வி கேட்கணும். அப்படின்னா முதல்ல அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு 3 வழி இருக்கும். மொத்தம் 4 வழி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வழியில் வந்தால் உங்களுக்கு தேவையான பதில் வந்துடும். இந்த 3 வழியில் வெளியே போயிட்டான்னா பதில் வராதுன்னா முதல்ல அந்த கேட்டை பிளாக் பண்ணணும், கொஸ்டின் அதை பிளாக் பண்ணுறதுக்கு. அடுத்தது இந்த கேட்டை பிளாக் பண்ணணும், அப்புறம் அந்த கேட்டை பிளாக் பண்ணணும். இப்படி தான் கொஸ்டின் இருக்கணும். அதாவது எந்தெந்த பதிலெல்லாம் சொல்லி அவன் தப்பிக்க முடியுமோ அந்தந்த பதிலெல்லாம் சொல்ல முடியாத மாதிரி அவனுக்கு முதல்ல கேள்வியை போட்டு பிளாக் பண்ணி வச்சிடணும். அப்புறம் ஒன்லி ஆப்ஷன் டு லீவ் பை த ஒன்லி வே அவைலபிள். அந்த கேள்வி கேட்டிங்கன்னா வருவார் அப்படியே அவங்க கூடவே. எஸ் தேங்க்யூ மிஸ்டர் அப்படின்னு அனுப்பிச்சிடலாம் அவரை. நீங்கள் உங்களுக்கு தேவையான பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா இல்லை வெரி குட் நல்ல பாயிண்ட் வந்துருச்சு இன்னும் 4 கேள்வி கேட்போன்னு கேட்டிங்கன்னா யூ வுட் ஹவ் ரியலைஸ்ட் ஐயோ 3 கேட்டை அடிச்சுட்டு இந்த கேட் வழியாக நம்மளை விட்டுருக்காரு, நம்ம இப்போ அந்த கேட்டை உடைக்க வேண்டிய வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி உள்ள கூண்டுக்குள்ளே போய் நின்று அந்த சைடு கேட்லாம் உடைச்சிட்டு வெளியே போவான். He will give explanation. If you ask unnecessary questions during cross examination, he will come out of the other way and he will give you proper explanations to jump out of the benefit you have gotten. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதான் ஸ்கில்ஃபுல் கிராஸ் எக்ஸாமினேஷன். தனியாக ஒரு 2 நாள் நடத்தணும். அது இன்னொரு நாள் பார்க்கலாம், அதுக்குள்ளே போகலை. ஸோ இப்படிலாம் நடக்கும், கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம் நடந்துடும். அப்போது ஒருவேளை ஒரு 4 ஐ விட்னஸஸ் இருக்காங்கல்ல, ஏன் பிஏ வெட்டினதை பார்த்தது சிடிஇ 3 தான் வருது, 4 எஃப் இப்படி வந்துருத்தாங்க வச்சுங்க. 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. 4 ஐ விட்னஸஸ் இருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் விசாரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தே ஆர் மெட்டீரியல் விட்னஸஸ். அவங்க எக்ஸாமின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு ப்ராசிக்யூட்டர், இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒத்துக்கிட்டாரில் முதல் நாளே கூப்பிட்டு வந்துடுறேன் எல்லா ஐ விட்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறாரு, 2 பேர் மட்டும் தான் கூப்பிட்டு வராரு. 2 பேரை ரிசர்வில் வச்சிருக்காரு, அடுத்த நாள் கூப்பிட்டு வரலான்ட்டு. கேட்டால் அவர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு, காட்சிக்கு போயிருக்காருன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார். எதுக்குன்னா இவர் ஏதாவது விட்டுட்டா அந்த லக்குனாவை இந்த ஐ விட்னஸை வச்சு ஃபில்அப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட. இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
சரியா? அப்ப என்ன செய்வாரு ஜட்ஜ்? என்ன சொல்றாரு? vigilant judge will always say, a judge who is ensuring fair trial will say that all the eyewitnesses who are speaking about a particular fact has to be examined on the same day அப்படின்னு சொல்லுவாரு. இது அவர் சொல்றதுக்கெல்லாம் விட்டுறாதீங்க, நீங்களே சொல்லணும். அப்புறம் சொல்லுவாங்க, நீங்க போய் ஏன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்ட்டு. இல்லை காலையில் ஜட்ஜ் சொன்னார்ல, நீங்கள் அதை இங்கே ஞாபகம் வச்சுக்கூடாது. ஜட்ஜு போயிட்டு ஏன் இப்படி செய்யலை அப்படி செய்யலைன்னு கேட்டாக்க அது வந்து டிஃபென்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறான்னு சொன்னார் இல்லையா? அது சிவில் கேஸில் வேணா அப்படி இருந்துட்டு போயிடலாம். ஆனால் முன்னா பாண்டே வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்னா, ஜட்ஜ் இஸ் நாட் எ சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு வரல ஜட்ஜு. என்ன, ஜட்ஜ் இஸ் நாட் அ அம்பையர் இன் அ கிரிக்கெட் ஃபீல்டு, ஹீ இஸ் அ ரெஃபரி இன் அ ஃபுட்பால் ஃபீல்டு. பின்னாடியே ஓடணும் கூடவே. ஸோ யூ நீட் டு நோ த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், ரைட்? அது தெரிஞ்சால் தான் நீங்கள் இதெல்லாம் எங்கெங்கே இன்டர்வியூ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ யூ ஹேவ் டு சே, இந்த மாதிரி 2 பேரை விசாரிக்காமல் இந்த 2 பேர் மட்டும் விசாரிச்சா லக்குனா ஃபில் பண்ணுவான். தேர்ஃபோர் ஆல் திஸ் விட்னஸஸ் ஹேவ் டு பி எக்ஸாமின் டுடேன்னு சொல்லலாம். இஃப் நாட் பாசிபிள், defer the cross examination of the eyewitnesses till those 2 eyewitnesses are examined in chief. I will not cross examine அப்படின்னு சொல்லலாம். Where is the right? You get this right under section 231 of old CRPC. Now it is under 251 of BNSS. You get this right. You can file an application under this provision saying that I will not cross-examine these witnesses before before examining the other 2 eyewitnesses. So there must be reason. அதை விட்டுட்டு எங்க வக்கீல் வந்து பக்கத்து கோர்ட்டில் இருக்காரு, அதனால எனக்கு வாய்தா கொடுங்கன்னு ஜூனியர் வந்து கேட்டால் கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ ரீசன் மஸ்ட் பி திஸ். இதாக இருந்தால் தான் கொடுக்க முடியும், சும்மாலாம் பண்ண முடியாது. சரி சீனியர் அங்கே ஃபோன் பண்ணார், பரவாயில்லாமல் அவர் ஜட்ஜி ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், க்ளோஸ் பண்ணார், அவ்வளோதானே, நான் ரீகால் போட்டுக்கிறேன், செக்ஷன் 311 இன்வோக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? அப்படிதான் சொல்லுவாங்க. நார்மல் ப்ராக்டிஸ் ஆஃப் கவுன்சல்ஸ் இஸ் திஸ், ஃபைல் அன் அப்ளிகேஷன் ஃபார் 311, we can recall any time அப்படின்னு நினைப்பாங்க. வச்சாங்க செக். யார் வருவா? வினோத் குமார் வந்துருவார், கிளம்பி பஞ்சாப்லேருந்து கிளம்பி வருவார். வினோத் குமார் versus State of Punjab 2014 judgment of the Supreme Court which says that at a drop of a hat you cannot file an application under section 311. You cannot recall the witness as and when you require, or at your convenience you cannot recall the witnesses. Judges are also warned that you cannot do that exercise unless you get satisfied that new evidence will come forth or it will result in prejudice to the accused. அப்பதான் நீங்க பண்ண முடியுமே தவிர சும்மா எல்லாம் கூப்பிட்டு இருக்க முடியாது. Therefore you should be vigilant. 311 ஃபைல் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா please restrain yourself from doing that, otherwise you will be restrained by the court, and if you challenge that will be upheld by the high courts and Supreme Court. So அப்பப்ப பண்ணிடணும், எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்யணுமோ அப்பப்போ செஞ்சிடணும், ரைட்டா? இதுக்கு தான் இந்த வினோத்குமார் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்குது, ராஜாராம் பிரசாத் யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தந்த சமயங்களில் தான் ரீகால் அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த ப்ராசிக்யூஷன் எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சிங்க, விட்னஸ் எல்லாம் முடிச்சாச்சு, ஐஓ வரைக்கும் முடிச்சாச்சு. இந்த கான்ட்ராடிக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அதெல்லாம் நான் சொல்ல டைம் ஆயிரும் நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் இருக்குது? ½ an hour. ரைட்டு, இன்னும் பாக்ஸாகவே வரல. சரி, இப்போ என்ன ஆகுனாக்க, எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, ஐஓ எக்ஸாமினேஷனோடைய ப்ராசிக்யூஷன் வில் ரெஸ்ட் இட்ஸ் கேஸ், ரைட்? ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ், தி ஜட்ஜ் ஹஸ் காட் எ டியூட்டி டு புட் ஃபோர்த் ஆல் தி இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் டு தி அக்யூஸ்ட் பர்சன் டு கெட் ஹிஸ் ரெஸ்பான்சஸ். அண்டர் செக்ஷன் 313 ஆஃப் சிஆர்பிசி ஓல்டு ஆக்டில் இப்போ புதுசில் பார்த்தீங்கன்னா 351 BNSS says that you need to, the judge needs to examine the accused. எதை வச்சு எக்ஸாமின் பண்ணுவார்? ஏற்கனவே ரெக்கார்டில் வந்திருக்கிற எவிடன்ஸை வச்சு எக்ஸாமின் பண்ணுவார். அந்த எவிடன்ஸில் எதை எடுக்கணும்? தி இன்கிரிமினேட்டிங் போர்ஷன்ஸ் ஹாவ் டு பி டிஸ்டிங்க்ட்லி புட் ஃபோர்த் டு தி அக்யூஸ்ட். சும்மா கச்சமச்சான் நீங்கள் பல கோர்ட்டுகளில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் எனிபடி, பட் வி ஆர் பாயிண்டிங் இட் அவுட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கரெக்டிங் இட் அட்லீஸ்ட் இன் த ஃபியூச்சர், ரைட்? நாளைக்கு நீங்கள் ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்ற நான் சொல்கிறேன். சரி, டிஸ்டிங்க்டாக நீங்கள் சொல்லணும். இப்போ அப்படி வச்சுப்போம், ஒரு பாக்ஸோ வழக்கில் ஒரு குழந்தை சொல்லுது, எதிரி என்னுடைய சித்தப்பா, அவர் கடந்த 10ஆம் தேதி என்னை இதுபோல் பாலியல் தாக்குதல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன 2 ஃபேக்ட் இருக்குது. எதிரி என்னுடைய சித்தப்பா, அவர் என்னை பாலியல் தாக்குதல் செய்து விட்டார், ரைட்டா? இந்த 2த்தையும் சேர்த்து நான் எதிரி உங்கள் சித்தப்பா என்றும் அக்யூஸ்ட கேள்வி கேட்கணும்ல, எதிரியாக நீர் இந்த சாட்சியினுடைய சித்தப்பா என்றும் அவரை இந்த தேதியில் நீர் பாலியல் தாக்குதல் செய்து விட்டீர் என்றும் குற்றம் சாட்சி அளித்திருக்கிறார்கள், அது பற்றி நீர் என்ன சொல்கிறீர் அப்படின்னு கேள்வி கேட்குறேன். 313 313(1)B இது பழசு, சரியா? இப்போவும் அது வந்து 351 B இப்படி கேள்வி கேட்குறேன். இதில் 2 கொஸ்டின் சேர்ந்துருக்கு, காம்போசிட்டாக இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கொஸ்டினாக இருக்குல்ல, அப்படின்னா நீங்கள் என்னுடைய அதாவது எதிரி வந்து
இந்த சாட்சியினுடைய சித்தப்பா என்றும் அந்த நேரத்தில் இப்போ பாலியல் தாக்குதல் செஞ்சாங்க. என்ன பதில் சொல்லுவார் அக்யூஸ்டு? சித்தப்பா தான், உண்மைதான், பாலியல் தாக்குதல் நான் செய்யலையே, அப்போ என்ன செய்யலாம்? 2 கேள்வியும் ஒன்றா கேட்டிருக்காங்க, தெரியாது அப்படி சொல்லிடலாமா? he gets confused, right? he gets confused. அதனால் டிஸ்டிங்க்டாக பண்ணுமா? ஏன் டிஸ்டிங்க்டாக பண்ணணும்? சித்தப்பான்றது இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, பாக்ஸோ ஆக்டில் சம்மந்தம் இருக்குது. இஃப் அ பிளட் ரிலேட்டிவ் கமிட்ஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் பாக்ஸோ ஆக்ட், தென் தி அஃபென்ஸ் கெட்ஸ் அக்ரவேட்டட் டு தி ஹையர் லெவல், ஹையர் பனிஷ்மெண்ட். சரியா? ஆனால் சித்தப்பான்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்போ அட்மிட் பண்ணாருன்னா, டைம் ஆயிடுச்சு நினச்சேன், அட்மிட் பண்ணிட்டாருன்னா தட் இட் செல்ஃப் இஸ் அன் இன்கரிமினேட்டிங் போர்ஷன் இல்லை? இதுவும் ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ தனித்தனியாக டிஸ்டிங்க்டாக போடணும் கொஸ்டின்ஸை, அப்படி ரெஸ்பான்ஸை எலிசிட் பண்ணணும் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ஃப்ரேமிங் ரைட் கொஸ்டின்ஸ் அண்டர் செக்ஷன் 313(1)(b ஆர் 351(1)(b. யூ கேன் டேக் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டிஃபென்ஸ் கவுன்சில் ஆல்சோ. நீங்களும் அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கோர்ட்டுக்கு, என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கணும். ஏன்னா this is the time where the accused interacts with the court directly. ஒரு டயலாக் வருது, அப்போ தான் கோர்ட்டுக்கும் அவருக்கும் இடையில கேட்டால் பதில் மட்டும் சொல்லிட்டு இருப்பாரு. தட் இஸ் நாட் டயலாக், இஸ் ஆன்சரிங் அவர் கொஸ்டின், ரெஸ்பாண்டிங். இங்கே வந்து இட் இஸ் அ டயலாக் பிட்வீன் த கோர்ட் அண்ட் தி அக்யூஸ்ட், அப்படி வருது. சரியா? அப்போது அவர் அதை இதே தான் சொன்ன காலையில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆடி ஆல்டரம் பார்ட்டாம் இல்லையா? Here the other side before you condemn that man, right? You are going to punish him severely. Therefore, get his response for each and every distinct aspects, incriminating portions in the evidence. அதை கேட்டு வாங்கிக்கிங்க. வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஆசா 1 ஆலேருந்து அக்கு வரைக்கும் எல்லாத்தையும் எழுத வேண்டியது. சொல்கிறார், என்ன சொல்கிறார்? பொய் சாட்சி. ஆசா 2 இப்படி சொல்கிறாரு, பொய் சாட்சி இப்படி சொல்லிட்டீங்கன்னா he gets prejudiced, right? தி ரைட், அவருடைய ரைட் வந்து ப்ரிஜுடிஸ் ஆயிடுச்சு. அதனால் if prejudice is caused to the accused, then that itself is a ground for reversing the verdict, right? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இந்த பாயிண்ட்லாம் பிடிக்கணும், 313 பிடிக்கணும். நீங்கள் யாரும் ஜட்ஜில் விஜிலண்ட்டாக சில பேர் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. இதை பிடிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். சில இடங்களில் போய் அப்பீலில் போயிட்டு பாருங்கள் 313 படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே படிச்சுட்டு இப்படி தான் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படின்றேன். முடிஞ்சு புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் அன் அடிஷனல் பாயிண்ட். அதனால் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் சொல்லுவார், அட்டாக் பண்ணி வாணி திருப்பி உன்னை கேள்வி கேட்குறேன்னு கேட்டார். ஈவன் இஃப் இட் இஸ் லெஃப்ட் அவுட், ஈவன் அட் த ஸ்டேஜ் ஆஃப் அப்பீல், தி அக்யூஸ் கேன் பி கால்டு ஃபார் அண்ட் ஹிஸ் ரெஸ்பான்ஸ் கேன் பி ரெக்கார்டட் ஃபார் தி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ். அட்டாக் பாண்டி, விபி அட்டாக் பாண்டி வெர்சஸ் ஸ்டேட், மதுரை கேஸ், தினகரன் நியூஸ் பேப்பர் எரிச்ச கேஸ், அந்த கேஸில் இப்படி ஆயிடுச்சு. ஸோ பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் முதல்ல தப்பு பண்ணாதீங்க. ஏன் ஹைகோர்ட் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு விடுறீங்க? முதல்ல நீங்களே தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ தி டிஸ்டிங்க்ட் போர்ஷன்ஸ் ஹேவ் டு பி புட் ஃபோர்த் டு தி அக்யூஸ்ட் அண்ட் ஹிஸ் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் டு பி எலிசிட்டட். அன்லெஸ் யூ டூ தட் எக்ஸசைஸ், யூ கேனாட் கன்விக்ட் தி அக்யூஸ்ட். அப்படி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அப்பீல் போடும்போது இதெல்லாம் பார்க்கணும். சரியா? அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. என்ன ஜட்மெண்ட்னாக்க, ராஜ்குமார் சிங் அலைஸ் ராஜு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இது 2013 கேஸ், AR 2013, சுப்ரீம் கோர்ட் 3150. சரியா? இந்த கேஸில் எவிடன்ஸ் நாட் புட் டு தி அக்யூஸ்ட் cannot be considered for forming basis for the conviction அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த கேஸ் எடுத்து இதை சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அக்யூட்டல் ரிவர்ஸ் முடிஞ்சு, கன்விக்ஷன் ரிவர்ஸ் ஆகிடும், அக்யூட்டல் ஆகிடும். சரியா? இதுதான் விஷயம். ஸோ இதில் வந்து சத்திய பிரமாணம் செய்கிறது இல்லை. 313 எக்ஸாமின் பண்ணும்போது அக்யூஸ்டு சத்திய பிரமாணம் செய்கிறது இல்லை. அப்படியே ரெஸ்பான்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம். எதுவும் லைபிலிட்டியாக அவர் இன்கர் பண்ணுறது கிடையாது. ஆனால் these answers given by the accused can be taken into consideration for the purpose of finding out the missing links, supplying the missing links. அப்படி நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்டரி மெஷர், இட் இஸ் an important duty on the part of the court, and the accused also has got a responsibility to supply or give explanation wherever required. 106 4 சுவர் இருக்கிற ஒரு வீடு, ஒரே ஒரு கதவு தான், வெளியே வர முடியாது. புருஷனும் பொண்டாட்டியும் உள்ளே போகிறாங்க. வெளியே அப்பா இருக்கிறாரு, அதாவது ஹஸ்பண்டோடைய அப்பா இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் அடுத்த நாள் வந்து இந்த கேஸ் என்ன ஆகுதுன்னா, இவர் தூக்கில் தொங்குறாரு. யார்? ஒய்ஃப் வந்து தூக்கில் தொங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை இப்படி வச்சுக்கலாம், மண்டையில் அடிபட்டுருச்சு. நான் நடந்த கேஸே சொல்லிடுறேன் ஒன்று, அதே கேஸ் தான், ஆறுமுகம் வெர்சஸ் ஸ்டேட். என்னாச்சு, மண்டையில் அடிபட்டுருக்குது, பின் மண்டையில் அடிபட்டு செத்து போய் கிடக்குது அந்த அம்மா. என்னாச்சு, அவர் என்ன பண்ணிட்டாரு, காலையில் தூக்கு போட்டு தொங்க விட்டுட்டார். ஹஸ்பண்டு அந்த வீட்டில் அந்த கதவை திறந்தால் தான் வெளியே வர முடியும், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரும் வரணும்னாலும். நைட்டு கதவை பூட்டிட்டு படுத்துட்டாங்க அப்படின்றத அப்பா வந்து சொல்கிறாரு. பகலில் வரும்போது பையன் வெளியே வந்தான், ஒய்ஃபு தூக்கு போட்டுக்கிட்டா அப்படின்னு சொன்னான்
அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன நினச்சி பையனை காப்பாற்றலாம்னு நினச்சிட்டு அவன் தூக்கு தான் போட்டு செத்துட்டான்னு சொல்கிறதுக்காக அப்படி ஒரு சாட்சி சொல்கிறாரு. பொண்டாட்டியும் புருஷனும் உள்ளே போனாங்க, நான் வெளியே படுத்துக்கிட்டேன், அவங்க தூங்கிட்டாங்க. காலையில் பையன் பதட்டமாக வெளியே எழுந்து வந்தான், அப்பா பொண்டாட்டி தூக்கு போட்டு செத்துட்டாப்பா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சாட்சி சொல்கிறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இல்லை தூக்கு வந்து ஆன்டி மார்ட்டம் கிடையாது, இது போஸ்ட் மார்ட்டம் லைகேச்சர் இன்ஜுரி இருக்குது, அவருக்கு மண்டையில் அடிபட்டு பார்த்தீங்களா, தட் இஸ் த காஸ் ஆஃப் டெத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் டாக்டர். எப்படி இப்போது 313 கேட்குறேன், அவர் தூக்கு போட்டுட்டான்னு திரும்பி சொல்கிறாரு. ஹேட் he given an explanation that பெட்லேருந்து கீழே வந்து மண்டையில் அடிபட்டுருச்சிங்க, நான் தான் பயந்து போய் தூக்கில் தொங்க விட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, டெத்து கீழேருந்து மேலேருந்து கீழே வந்ததுனால அதனால் ஆக்சிடென்ட் அதுவே விழுந்து செத்து போச்சு, இவர் தூக்குப்பட்டு தொங்க விட்டார், அது மறைக்கிறதுக்கு மட்டும் தான், அது 302 கிடையாதுன்னு நான் வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பேன். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை தூக்கு தான் தொங்குச்சிருந்தார். 106 mandates 106 of Indian Evidence Act says wherever you are required to give an explanation within your special knowledge, you are required to give it. Otherwise, you will be presumed guilty. சரியா? நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும். ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் சொன்னீங்க இங்கே வரலனா, இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் இப்படி டைட் பண்ணிடுச்சு உங்களை. இப்போ இட் இஸ் பாயிண்டிங் ஒன்லி டு த கில்ட். ஆல் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் சரத் பிர்திஷன் சாரதா எடுத்தா பாயிண்ட்ஸ் டு த கில்ட்டி ஆஃப் தி அக்யூஸ். வேறு யாரும் வந்து மண்டல அடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று நீ அடிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, அதனால் அவர் கன்விக்ட் ஆகிட்டாரு. சரியா? ஒன்றுமே சொல்லாமலையும். இதுதான் விஷயம், ரைட்? ஸோ இப்படி வந்து அந்த 313 எக்ஸாமினேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் யூ ஹாவ் டு டேக் தட் பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் த கிரிமினல் ட்ரையல் டு எக்ஸ்பிளைன் த டிஃபென்ஸ் கேசஸ். அதெல்லாம் சொல்லணும். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கேன் ஆல்சோ பி ஃபைல்டு. இட் வில் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தட் எக்ஸாமினேஷன். அதுவும் வச்சுக்கலாம், ரைட்? இப்போ இன்னொரு ஸ்டேஜ் வருது. இந்த ஸ்டேஜ் நிறைய கோர்ட்டில் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 313 எக்ஸாமினேஷன் ஆர்குமெண்ட்ஸ் ஹாவ் டு பி ஹர்டு. என்னடா இது இப்போ இல்லையே, டிஃபென்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆர்குமெண்ட் கேட்கணும், இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, செக்ஷன் 232 ஆஃப் சிஆர்பிசி, ஓல்டு சிஆர்பிசி இப்போ ரீட்டைன் ஆயிருக்கு. 255 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் சேஸ் யூ நீட் டு ஹியர் போத் சைட்ஸ். ஏன்னாக்க சப்போஸ் இஃப் there is no material against the accused, then he has to be acquitted. டிஸ்சார்ஜ் அங்கே போயிடுச்சு. இங்கே வந்து அக்யூட் பண்ணி ஆகணும், மெட்டீரியல் இல்லைன்னு சொன்னாக்க. அதுக்கு மெட்டீரியல் இருக்குன்னு ஜட்ஜி ஒரு கன்க்ளூஷன் வந்தால் தான் தென் he can ask the accused to enter upon defense விட்னஸ் கூட்டுவாங்கன்னு சொல்லணும். சரியா? இதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 232 ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு இடத்துல 319, அதாவது ஆடிங் அன் அடிஷனல் அக்யூஸ்ட் டூரிங் தி பெண்டன்சி ஆஃப் கேஸ், அந்த ரெஃபரன்ஸை டீல் பண்ணும்போது 232 டச் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த கேஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சுக்பால் சிங் கைரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். சுக்பால் சிங் கைரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது 2022 லேட்டஸ்ட் கேஸு. ஆனால் அதை விட கே மொய்து வெர்சஸ் ஸ்டேட் ஜஸ்டிஸ் பசந்த் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், அவர் இருந்த ஜட்மெண்ட் அட்டகாசமான ஜட்மெண்ட்டு. இதை படிங்க. கே மொய்து வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1982 கேஎல்டி கேரளா டைம்ஸ் 578. நீங்கள் கூகுள் பண்ணாலே வந்துடும் கே மொய்து. இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். 232 அந்த சமயத்தில் அக்யூஸ் ஹேஸ் காட் அ ரைட்டு, நீங்கள் அதை கேட்டு அக்யூட்டல் பண்ணுறதுனா பண்ணிடணும், சும்மாலாம் டிஃபென்ஸ் கூட்டுவாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா சில பேர் டிஃபென்ஸ் எவிடன்ஸ் போட்டே மாட்டிப்பான். சரியா? அதனால் நீங்கள் இதுவாக இருக்கணும். சரி, இப்போ டிஃபென்ஸ் எவிடன்ஸ். சரி, இப்போ நாங்கள் வந்து அக்யூட்டல்லாம் பண்ணலங்க, மெட்டீரியல் இருக்குங்க, நான் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஜட்ஜ் ஹாஸ் டு ரைட் அ சிம்பிள் ஆர்டர் சேயிங் தட் தி அக்யூஸ்ட் இஸ் நாட் என்டைட்டில்ட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் 232 அக்யூட்டல் பிகாஸ் தேர் ஆர் எனஃப் மெட்டீரியல்ஸ், தேர்ஃபார் ஐ எம் ஆர்டரிங் யூ டு என்டர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் டிஃபென்ஸ் வரணும். அங்கே ஒரு அக்யூட்டலை க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். அந்த டோர் ஷட் ஆனதுக்கப்புறம் தான் யூ கேன் ஆஸ்க், தி ஜட்ஜ் கேன் ஆஸ்க் தி டிஃபென்ஸ் டு என்டர் அப்பான் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ் வந்துட்டாங்க. டிஃபென்ஸ் வந்தோன்னு ஜட்ஜ் சொன்னாங்க இல்லையா, the accused is also a competent witness for himself, for his defense. Correct? அக்யூஸ்ட் பெட்டிக்கு வரலாம். நான் செய்யலங்க கொலை, இந்த சத்தியமா வரார் பெட்டிக்கு, நான் கொல்லங்க சத்தியம் பண்ணுறேங்க. அவங்களாம் சொன்னாங்கல்ல, அவங்க 4 பேரும் வந்து சொன்னாங்க கொன்னாங்கன்ட்டு, நான் சொல்கிறேங்க கொல்லவே இல்லைங்க. சொல்லலாம் தானே? ஓரல் எவிடன்ஸ் கொடுக்கலாம் தானே? கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? இல்லை செல்ஃப் இன்கிரிமினேஷன் ஏதோ சொன்னீங்களே? எஸ், there is a bar. செல்ஃப் இன்கிரிமினேஷன் என்னம்மா 20 class 3 ஆமா ஆர்டிக்கல், ரைட்? அது சொல்கிறாங்க. ஆமாம், அக்யூஸ்டு வந்து, ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னாக்க பெட்டிக்கு வந்தாக்க அவர் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு வேறு சப்ஜெக்ட் பண்ணணும். He has to subject himself for cross examination by the public prosecutor. Skillful cross examiner can come and say நீ தான் கொலை பண்ணன்னு லாக் பண்ணி கிராஸ் எக்ஸாமினேஷனில் கொண்டு வந்துருவார். அப்புறம் அவுட் ஆயிடுவார் அவர். அதனால் என்ன செய்வோம்னாக்க, சப்போஸ் இஃப் தி அக்யூஸ்ட் wants to come as a defense witness for himself, then he has to make an application in writing. கொடுக்கணும், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். என்னென்னு, ஏங்க நான் வரேங்க பெட்டிக்கு, நான் வரேன், என் ரைட்டை வெய்வ் பண்ணுறாரு, வேறு ஒன்றும் கிடையாது.
he is waiving his constitutional right and feeling that his evidence will help him ன்னு சொல்றாரு. நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேங்க, பிரச்சனை இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வரலாம். அதனால 315 ஓல்ட் ஆக்டில் 315 இப்போ 353ல அப்ளிகேஷன் போட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வாங்கணும். மற்ற விட்னஸஸ் டிஃபென்ஸ் விட்னஸ் கோர்ட் வரதுக்கு அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவரே வரணும்னா இதை செய்யணும். சரியா? ஏன்னா வெய்வ் பண்ணுறாரு அந்த ரைட்டா? ஓகே. இப்போ டிஃபென்ஸ் விட்னஸஸ் வருது. டிஃபென்ஸ் விட்னஸஸ் முடிஞ்ச உடனே அப்போ அவர் உள்ள டிஃபென்ஸ் விட்னஸஸ்க்காக நம்ம இந்த விட்னஸை கூப்பிட்டா நல்லா இருக்கும், அவர் நம்ம சொன்னால் வரமாட்டான்னு சொன்னால் தி கோர்ட் கேன் இஷ்யூ ப்ராசஸ் டு கம்பல் தி அட்டெண்டன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி டாக்குமெண்ட். கோர்ட் கேன் சம்மன் ஆர் ஆஸ்க் தம் டு ப்ரொடியூஸ் எனி டாக்குமெண்ட் இன் தி டிஃபென்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட். அது பண்ணலாம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஃபென்ஸ் விட்னஸ்லாம் முடிஞ்ச உடனே டிஃபென்ஸ் வில் ஆல்சோ ரெஸ்ட் இட்ஸ் கேஸு. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஆர்குமெண்ட்ஸ் 234 சிஆர்பிசி, புதுசு 257 பிஎன்எஸ்எஸ். நார்மலாக ஏற்கனவே 232ல் ஆர்கியூ பண்ணுறதுனால ரெண்டு பேருமே இங்கே வரும்போது சம்மப் தான் பண்ணணும் ஆக்சுவலாக. அப்புறம் திருப்பியும் வந்து ஆர்கியூமெண்ட்னு தனி ப்ரொசீஜர் இருக்குது. ஏதாவது கொஸ்டின் ஆஃப் லா வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டில் ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்றது தான் விஷயம். ரைட்டா? அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் கெட் அ ரைட் ஆஃப் ரிப்ளை பண்ணலாம். இதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஓவர். ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? ஆர்கியூமெண்ட்லாம் முடிஞ்சு வி வில் ரெண்டர் ஜஸ்டிஸ், ஜட்மெண்ட் கொடுக்கலாம். சரியா? ஜட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? ஆர்கியூமெண்ட் பண்ணி முடித்த உடனே கொடுக்கணும். சூன் அப்படின்ற வேர்டை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. As soon as the argument is over, the judge needs to pronounce the judgment in open court. பண்ணணும். அப்படியே உடனடியாக பண்ணலையா இன்னும் பிரச்சனை இல்லை, 30 நாள் டைம் எடுத்துங்க, 30 நாளுக்குள்ளேயாவது போட்டுருங்க. அப்பவும் போட முடியலையா? இப்போ புது பிஎன்எஸ்எஸ் இதெல்லாம் என்ன முன்னெல்லாம் வெறுமனே அந்த டைம் லிமிட்லாம் இருக்காது. ஆமாம், இப்போ உடனே கொடுங்க, இல்லைன்னா 30 நாளில் கொடுங்க. அப்படியும் இல்லையா 45 நாள்லையாவது கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? ஜட்மெண்ட் ஹாஸ் டு பி ப்ரொனவுன்ஸ்டு. ஜட்மெண்ட் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று அக்யூட்டல், முடிஞ்சு கதை, கிளம்புங்க, ஹி செட் அட் லிபர்ட்டி அப்படின்ற வேர்டு எம்ப்ளாய் பண்ணணும், கிளம்பி போயிடுவார். ரைட்டா? கரெக்ட்? அந்த கேஸை பொறுத்த வரைக்கும். வேறு கேஸ் இருந்தால் உள்ளே இருப்பார். ரைட்? இப்போ அக்யூஸ்ட் வந்து கன்விக்ட் ஆகிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அங்கே இருப்பீங்களா? சீனியர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கன்விக்ட் ஆகிடுவார்னு தெரிஞ்சுன்னா எஸ்கேப் ஆகிடுவாங்க ஜூனியர் விட்டுட்டு. ஆனால் யூ கேனாட் டூ தேட். ஏன் அப்படின்னா கன்விக்ட் ஆனதுக்கப்புறம் கூட அக்யூஸ்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் பார்க்கலாம். ஆமாம், பார்க்க சொல்லாது ஒரு கேள்வியை கேட்டலாம், பார்க்கலாம். ஸோ ரைட், இப்போ என்ன ஆச்சுனாக்கா கன்விக்ஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எப்பா குறைந்தபட்ச தண்டனை கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. சப்போஸ் an accused gets convicted, இப்போ 302ல சார்ஜ், but on the date of conviction judge finds that it is not a case of 302, 304 part 2ல கன்விக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் even with the fine he or she can be let out. இல்லை? அப்போ அங்கே பாயிண்டில் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ரைட்டா? சில சமயங்களில் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டில் கூட விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர், 21 year old, நிறைய கிரைட்டேரியா இருக்குது. ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் படித்தா தெரிஞ்சு உங்களுக்கு. ஸோ ப்ரொபேஷனில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் குறைந்தபட்ச தண்டனை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 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 லேடி வாஸ் கன்விக்டட் ஃபார் மர்டர், ஐ மீன் லேடி வாஸ் சார்ஜ் வித் மர்டர் and ultimately it turned out to be section 304 part 2 which is culpable homicide not amounting to murder. அப்படி வந்துருச்சு. அப்போது பனிஷ்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறது அப்படின்னா தி ஆக்ட் டஸ் நாட் ப்ரிஸ்கிரைப் எனி மேண்டட்ரி மினிமம் பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது. 10 years வரைக்கும் போகலாம், ஆர் வித் ஃபைன், ஆர் வித் போத்துன்னு இருக்கும். ஸோ ஃபைன் போட்டு கூட போக முடியும். ஒரு கேஸில் ராமநாதபுரத்தில் ஐ சென்டென்ஸ்ட் an accused person who was charged with murder later convicted for 304 part 2 76 days. அது என்ன 76 days? நல்ல நம்பர், லக்கி நம்பர் நினச்சிங்களா? இல்லை. ஷீ ஸ்பெண்ட் 76 days ஆஃப் இன்கார்சரேஷன் டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். தேர்ஃபோர் தட் பீரியட் வாஸ் செட் ஆஃப் ஆன் த டேட் ஆஃப் கன்விக்ஷன் ஷீ வாக்ட் அவுட். ஆனால் ரீசன் கொடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஃப்ளீ பைட் சென்டென்ஸ்லாம் கொடுக்க முடியாது இருக்கு. ரீசன்ஸ் கொடுக்கணும். ரீசன்ஸ் கொடுத்தா யூ ஆர் ஜஸ்டிஃபைட், இல்லைனா இல்லை. ரைட்? ஏன் அப்படின்னாக்கா ஷி வாஸ் ஹேவிங் 2 month old பேபி இன் ஹர் ஹேண்ட்ஸ். ஏற்கனவே இன்னும் 2 குழந்தைங்க இருக்கு. புருஷனை தான் கொண்டதாக கேஸு, ஒரே குத்து கத்தியில். எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனோட இருக்கியா அப்படியான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பான். கட்டை எடுத்து ஒரு நாள் அதே மாதிரி திட்டிக்கிட்டு அடிக்க வந்தான். இந்த பொண்ணு மாங்காய் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அப்படி கத்தி அப்படி பிடிச்சி கரெக்டாக பியர்ஸ் பண்ணிடுச்சு ஹார்ட்டில். சூண்ட் 1 single stab. there is no intention கடைசியில் கொண்டு வந்துருப்பேன். ஒன்லி knowledge, அவ்வளோதான். அதனால she was let out on the same day. ரைட்? இதெல்லாம் பாயிண்ட்டு. ஈவன் ஆஃப்டர் கன்விக்ஷன் என்ற போர்ஷன் வந்ததுக்கப்புறம் சென்டென்சிங்கிறது அதர் ஆஸ்பெக்ட், செகண்ட் பார்ட் ஆஃப் த ஜட்மெண்ட். அந்த பாயிண்ட்டில் வரும்போது நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்தது நான் தான். பாக்ஸோவில் 50 வருஷம் கொடுத்தேன் ஒருத்தனுக்கு. 6 வயசு குழந்தைய வந்து he committed rape on her, so I gave him 50 years of punishment. இது I don't think that any court has given this because
அது ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ அமெண்ட்மெண்ட்லேயாவது நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் கொடுக்குறதுலாம் கொண்டு வந்துருக்காங்க. நான் மாதவன் வர்சஸ் ஸ்டேட்டில் வந்து அரியலூரில் இருக்கும்போது 20 இயர்ஸ் கொடுத்தேன். அப்போ அமெண்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி, அமெண்ட்மெண்ட் வரும் முன்னாடி வந்து பிஎன்எஸ்எஸ்ல பாக்ஸோவில் அமெண்ட்மெண்ட் வரும் முன்னாடி அப்போ வந்து மேண்டேட்டரி 20 இயர்ஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ செக்ஷன் 6ல் அப்போ 10 இயர்ஸ் இருந்துச்சு. ஆனால் 10 இயர்ஸ் இருக்கும்போது நான் 20 இயர்ஸ் கொடுத்தேன். லைஃப் கொடுக்க வேண்டியது ஏன் 20 இயர்ஸ் கொடுத்தீங்க? லைஃப்னா நம்ம ஆளுங்க நினச்சிப்பாங்க 14 வருஷம் வெளியே வந்துடலாம். அந்த கதைலாம் கிடையாது. அது கோபால் கோட்ஸே வெர்சஸ் ஸ்டேட் அதுலேயே வந்துருச்சு. காந்தியை சுட்ட வழக்கு, ரைட்டா? அவங்க அண்ணனோ தம்பி அவர் கோபால் கோட்ஸே அந்த கேஸ்லேயே டிசைட் பண்ணிட்டாங்க லைஃப் மீன்ஸ் லைஃப்னு. இப்போ தான் எழுத வேண்டியிருக்கு லைஃப் மீன்ஸ் நேச்சுரல் லைஃப் டில் தி ரிமைண்டர் ஆஃப் நேச்சுரல் லைஃப்னா எழுத வேண்டியிருக்கு. அது அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க, ரைட்டா? அந்த கேஸில் அப்படி கொடுத்துருந்தேன். பாயிண்ட் என்னன்னாக்கா, ஸோ சான்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட், லோயஸ்ட் பனிஷ்மெண்ட், அது என்ன சொல்கிறது, கடிதோச்சி மெல்ல எதிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு நீங்கள் செய்கின்ற ஒரு செயல்னால நீண்ட ஆக்கம் ஏற்பட வேண்டும், நெடுது காலத்திற்கு உங்களுடைய அந்த அதில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தண்டனை எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, அடிக்கும்போது ஓங்கி அடிப்பதாகவும் படும்போது மெல்லமாக படணும். சில கேஸில், எல்லா கேஸ்லையும் இல்லை, ரைட்? அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ஜட்மெண்ட்டு. I think that I have done some justice to the topic. ஆனால் பாக்ஸோ ஆக்ட் அங்கங்கே சும்மா தான் தொட்டுட்டேன். ஆனால் பாக்ஸோ தான் ரொம்ப சொல்ல சொன்னாங்க. இப்போ now it's time for you to interact with me. Ask any question. My question is, you talk about the presumption of innocence, but in the POCSO cases, the presumption of innocence... Section 29 of POCSO Act. Indeed. It is in the reversal of burden of proof. Why is that? Is for the only case of POCSO, the reversal of I understand your question, sir. The presumption of innocence and then நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்க. இங்கே தான் நீங்கள் பாக்ஸோல ரெஃபரன்ஸ், ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் போட்டீங்க. ஆனால் செக்ஷன் 29 சொல்லியன்னு கேட்குறீங்க, கரெக்ட் தானே? ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் ஹேவ் டு பி ப்ரூவ்டு, சார். அதாவது குழந்தை தான், 18 வயசுக்கு கீழே தான், செக்ஷன் 2Dயில் குழந்தைன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணணும். அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் கொண்டு வந்து வைக்கணும். கடைசியில் ஒரு சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்புக்கு மட்டும்தான் ஒன்லி when foundational facts are proved. வீரா பத்ராவா சம்திங் இருக்கும். டெல்லி ஹைகோர்ட் கேஸு, இப்போ இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து மாரியப்பன் வெர்சஸ் ஸ்டேட்டு அண்ட் கேரளா ஹைகோர்ட், ஐ மீன் எல்லா ஹைகோர்ட்லேயும் இந்த பாயிண்ட் வந்துருச்சு. இப்படி போடுங்க கூகுளில், ஈவன் நவ் யூ கேன் சர்ச் வித் யுவர் ஸ்மார்ட் ஃபோன், ஆக்ட் ஸ்மார்ட்லி. என்ன போடுங்க, ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் ஹாவ் டு பி ப்ரூவ்டு பிஃபோர் இன்வோக்கிங் செக்ஷன் 29 ஆஃப் பாக்ஸோ ஆக்ட்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் கேசஸ் வேர் தே சே தட் த ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸ் ஹாவ் டு பி ப்ரூவ்டு பை த ப்ராசிக்யூஷன் without எனி டவுட், பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். மாதவன் கேஸே நான் சொல்லுவேன். ஒரு வாத்தியார் என்ன பண்ணாரு, 9வது படிக்கிற பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிட்டார். அவர் சோஷியல் சயின்ஸ் டீச்சர், சோஷியலாக பழகிட்டார். அவர் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வாடகைக்கு வீடு பார்த்து வீட்டில் குடி வச்சிட்டாரு. அங்கே இருக்கிற வாடகைக்கு லேண்ட்லேடிட்டு என்ன சொன்னார், இது என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அந்த மாதிரி பால் காய்ச்சி கொடுத்துச்சு, எல்லாருக்கும் சாப்பிட்டாங்க. அவங்க 3 நாள் தே ஸ்பெண்ட் டுகெதர் அட் தி ரெண்டட் ஹவுஸ், ரைட்டா? அப்புறம் எவிடன்ஸ் வரும்போது பார்த்தா அந்த பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் வாத்தியார் ரொம்ப நல்லவருங்க, சும்மா அவர் மேலே ஏன் பழைய போட்டுருக்கீங்க, நான் கோச்சிக்கிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன், தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஏதோ கதை சொல்லிச்சு. எல்லாரும் ஹாஸ்டேயில், ஆனாலும் கன்விக்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இதே 29 தான். ஏன் அப்படின்னாக்கா, லேண்ட்லேடி கேம் அண்ட் செட் that these 2 persons came to my house, rented this place and she was introduced as his wife. கொடுத்தாங்க, பால் காய்ச்சல எனக்கு கொடுத்தாங்க, அதனால அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 3 நாள் அங்கே தான் தங்கினாங்க. What has happened inside the locked door, I do not know. I presumed under section 29. ஆனால் other facts proved. அங்கே வந்தாங்க, அங்கே தங்கினாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னாங்க, முடிஞ்சு. 29 POCSO Act supplies the missing link. Sir, rare case. ஆமாம் சொல்லணும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை சார். பச்சன் சிங்கு, மச்சி சிங்கு, அப்புறம் கடைசியாக மனோஜ் வெர்சஸ் ஸ்டேட், அதெல்லாம் இப்போ வந்த கேஸு. அதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார், கொலையர் கொடியாரை வெந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். அதாவது வயல்வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா நெற்பயிர் வளர்ந்து நிற்குது பச்சை பசுமையா, அப்போ பார்த்தா அங்கங்கே களை முளைச்சி நிற்குது. பயிர் ஒழுங்காக வளரணும்னா களையெல்லாம் பிடுங்கணும். யார் பிடுங்கணும்? உழவன் செய்வான் அந்த வேலையை, இல்லையா? அதாவது சமுதாயத்தில் அங்கங்கே முளைத்திருக்கிற களைகளை பிடுங்கினால்தான் சமுதாயம் உருப்படும். நல்ல பயிர் வளரணும்னு சொன்னால் அந்த களையை எடுக்கணும். அதுபோல் ஒரு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார் வள்ளுவர். அதுலேயும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? பைங்கூழ் களை கட்டதனோடு நேர்னா கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல். கொலைகாரனெல்லாம் ஒருத்தல்னா தண்டித்தல்னு அர்த்தம். கொலைகாரனெல்லாம் தண்டித்தல்னு சொல்ல அவரு, கொல்லணும்னு சொல்ல. கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல மட்டும்தான் டெத் பெனால்ட்டி கொடுக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு தெரியும். பச்சன் சிங், மச்சி சிங் லேட்டர் பாயிண்ட். அப்புறம் Greetings, sir. So why the punishment for dowry death is diluted than the murder, sir?
Dowry death is diluted in murder. Yes, sir. Murder gets only 2 punishments. One, life, illana death. Rarest of rare na death, illana life. No other punishment is prescribed even for dowry death ma. Yes, sir. நீங்க டவுரி டெத் ஓகே ரைட் மர்டர் அதாவது டவுரி காரணமாக ஒருத்தர் மர்டர் பண்ணப்பட்டுனா இந்த 2 பனிஷ்மெண்ட் தான்மா. ஆனால் சர்க்கம்ஸ்டன்ஸில் அவர் மர்டர்னு ப்ரூவ் பண்ணல. ஆனால் தி விமன் ஹூ டைட் அட் தி மேட்ரிமோனியல் ஹவுஸ் வாஸ் சப்ஜெக்டட் ஃபார் க்ரூவல்ட்டி சூன் பிஃபோர் த டெத் அப்படின்னு சொன்னாக்க அதை ப்ரூவ் பண்ணாலே போதும். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் அந்த ப்ரிசம்ஷன் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் தண்டிச்சிருங்கன்னு சொல்லுவாங்கம்மா. ஆக்சுவலி இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் given to the women and justice given to the women நான் சொல்லுவேன். So dowry-க்கு death penalty கொடுக்கலாமா? டவுரி டெத் கொடுக்க முடியாமா? இஃப் த டவுரி டெத் ஹேப்பன்ஸ் டு பி a murder-நாக்க, proved to be a murder-நாக்க, then there are only 2 options before the judge, either life or death. அப்படி ரைட். Good evening, sir. So you said suspicions cannot take the place of proof, right? But with respect to preventive detention and stuff, this principle is not strictly being upheld. You know that preventive detention means before the trial, right? There is no trial at all. Yes. If this person is let out, he may commit law and order situation. If that kind of conclusion comes in the mind of the executive, then the executive is empowered to detain that person even without a trial, right? Subject to test by the board as well as by the writ jurisdiction, right? அங்கே முடிச்சிருவோம். உங்களுக்கு தெரியும் லேட்டஸ்ட் கேஸ் என்னன்ட்டு. சவுக்கு சங்கர் சார் ஒரு விஷயத்தை கோட் பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் மீட்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். கிரிமினல் கேசஸில் சில விஷயம் வந்து எமோஷ்னலாக ஜட்ஜஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனை யங் ஜட்ஜஸாக நாங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம்? Emotions don't play a role before conviction. Emotions play a definitive role in the mind of the judge after conviction. During the sentencing portion, the judge has to feel the heartbeat of the public. Right? The hue and cry of the public has to be considered by the judge. Then only he will, give appropriate punishment. Otherwise, he will give flea-bite sentences. That is not possible. Emotions shall never overtake the, cognitive of the judge. அது வரவே கூடாது. கன்விக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வரலாம். Good evening, sir. Sir, generally POCSO is concerned as a non-bailable offence, sir, but has seen some of the accused were getting bail under POCSO, sir. In what I understood your question, ma. Not only in POCSO, even under the new Nyaya Sanhita and other special acts, many offences are classified as non-bailable offences. It doesn't mean that it is not bailable. Non-bailable means it is a classification for the police officer to arrest this person without a warrant, right? Non-bailable bail கிடைக்காதுன்னு இல்லை, சரியா? In appropriate cases, the accused will get bail, இல்லையா? ரைட், அதுதான் அந்த கிளாசிஃபிகேஷனுக்கான காரணம். தி காக்னிசபிள் அஃபென்ஸ், நான்-bailable அஃபென்ஸ் கிளாசிஃபை பண்ணியிருக்கிறது காரணமே இதுதான். போலீஸ் ஆஃபீஸர், பவர் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர் டு அரெஸ்ட் தி அக்யூஸ்ட் பர்சன் வித்தவுட் சீக்கிங் a warrant from the magistrate or the session judge. Good afternoon, sir. Much privileged to interact, sir. Maitreyi from Government Law College, Coimbatore. ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார். பொள்ளாச்சி கேஸ் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா what can we expect from you, sir? You can expect a fair trial to the accused and the evidence will be appreciated properly in the guidelines given by the Honorable Apex Court. That is the only way. Sir, you said proper counsel has to ensure by the court for the accused. So as per section 32 of Advocates Act, the person who is not enrolled as an advocate can also appear in the court as power given for that court. Is it is applicable to criminal cases, sir? The accused can plead for himself. No other person can plead for the accused. சரியா? அப்போ கூட நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா, அக்யூஸ்ட் வந்து ஒழுங்காக செய்ய முடியலன்னு சொன்னாக்கா definitely we will engage a counsel. Suitable counsel will be engaged. It is not for the namesake the legal representation is given. அது நிறைய கேசஸில் சொல்லிட்டாங்க, சரியா? அதனால் காம்பிட்டன்ட் கவுன்சில் ஹேஸ் டு பி என்கேஜ் ஃபார் தி அக்யூஸ்டுமா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? அதுவும் டெத் பெனால்ட்டி கேசஸ்லாம் ரொம்ப சீரியஸ் மேட்டர்ஸ். ஸோ அக்யூஸ்ட் இஃப் ஹி இஸ் நாட் ப்ராப்பர், அவர் விரும்பினா கூட டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வி வில் என்கேஜ், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வில் என்கேஜ் லீகல் எய்ட் கவுன்சில்ஸ்.
சார் வணக்கம் சார். ஒரே ஒரு டவுட். என்ன அப்படின்னா, ஒரு கேர்ள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது செக்ஷுவலாக அசால்ட் பண்ணப்படுறாங்க, அப்யூஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க மேஜர் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐபிசி 376க்கு கீழே கம்ப்ளைண்ட் போகுமா, இல்லை BNS 63 கீழே கம்ப்ளைண்ட் போகுமா? 2Dல வந்து a person who is below the age of 18 years is considered to be a child under POCSO Act, right? அது வந்து கேர்ள் மட்டும் கிடையாது, பாயா இருக்கலாம், திருநம்பி யாரா வேணா இருக்கலாம், ஜெண்டர் என்ன வேணா இருந்துட்டு போகலாம். எனி பர்சன் who is below the age of 18 years, if he or she or who என்ன பேர் வேணா வச்சுக்கங்க, ப்ரீஃபிக்ஸ் எதோ வேணா வச்சுக்கங்க, அவங்க அசால்ட்டட் அப்படின்னு சொன்னாக்க, if the offense happens after 2012, November 14, 2012க்கு அப்புறம் அந்த offense நடந்து ஒருவேளை 2024ல வராங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து if she gives a complaint, the offense will be recorded. அப்போ வயசு வந்து 30 இருக்கும். But if she can able to prove, then she will succeed. The case will be registered only under POCSO Act. ஏன்னா அஃபென்ஸ் எப்போ நடந்துச்சுன்றது தான், அந்த அஃபென்ஸ் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் நடந்துச்சுன்றது தான் பாயிண்ட். இவங்களுக்கு வயசு ஆனதுக்கப்புறம் கொடுத்தாங்களா, வயசு ஆனதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லல. இப்போ இன்னைக்கு நைட் வந்து 18 வயசு ஆக போகுது, பர்த்டே பார்ட்டி நடக்குது, சரியா? 11:50க்கு ஷீ இஸ் ரேப்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 12 மணிக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னா முடியும். ஸோ தெர் இஸ் நோ லிமிட்டேஷன். சிவில் லாவில் இருக்கிற மாதிரி இது லிமிட்டேஷன்லாம் கிடையாது, சரியா? சீரியஸ் அஃபென்சஸில். Similar to this one, sir. Thank you for this opportunity. ஒரு டவுட் சார். இப்போ ஒரு சைல்டு வந்துட்டு அசால்ட் ஆகுது, அப்போ வந்துட்டு ஒரு 2 days ஆர் 1 week கழித்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பேரண்ட் வந்துட்டு ஸ்பான்டேனியஸ், அதாவது அந்த அவ்வளோ கேப் கழித்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து விட்னஸ் தானேங்க சார், அந்த விட்னஸை வந்துட்டு ரிஜெக்ஷன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னாக்கா, if a person gets sexually assaulted naka, it is very difficult for them to come out of that assault very easily. உடனே வந்துலாம் சொல்லிட மாட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு சொன்ன கதைலாம் இருக்குது, சரியா? மீ டூ ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சினிமாவுக்கு போகும்போது இப்படி நடந்துச்சு, நான் சினிமாவுக்கு சான்ஸ் கேட்டு போகும்போது இப்படி நடந்துச்சுலாம் சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்கிறதுக்கு ஏன் அப்படின்னாக்கா, அப்போ தான் they get the courage to come out. வெளியே சொல்கிறதுக்கான தைரியம் அப்போ தான் வருது, ஓப்பன் அப் பண்ணுறதுக்கான தைரியம் அப்படி தான் அப்போ தான் வருது. அது வரைக்கும் மனசுலேயே அடக்கி வச்சு அவங்களே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சரியா? அதனால் law understands that situation. The plight of the victim is understood by the court. A sensitive court will understand your plight. So definitely it will be considered. அந்த விட்னஸ் வந்துட்டு அந்த விட்னஸும் இப்போ உடனே வந்துட்டு சொல்கிறது இல்லைங்க சார். அண்ட் அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், பாக்ஸோ ஆக்டில் வந்து என்ன பண்ணுறோம்னா, victim will be given frequent breaks. கொஞ்சம் அழுதுட்டாங்கன்னா கொஞ்சம் நிறுத்துங்கம்மா, பார்க்கலாம், கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம், போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் வில் பி given to the victim of a sexual offense. ஈவன் இது சைல்டு விக்டிம் மட்டும் கிடையாது, இவங்க அடல்ட்டாக இருந்தாலும் சரி, எமோஷனல் அவுட்பர்ஸ்ட்லாம் வரும்போது we will have to give some time. அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு திருப்பி வந்து சாட்சி சொல்லலாம். அதே ஒரு எவிடன்ஸ் நடக்கும்போது பிரேக் பண்ணி கூட சொல்ல முடியும். அப்படி தான் ப்ரொவிஷனில் இருக்குது. தேங்க்யூ சார். சார், உத்தரப்பிரதேஷில் இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள 4 வருஷம் உள்ள எடுத்து வச்சாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார் ஒரு கேஸு, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க, மண்டை உடஞ்சிச்சு, அவங்க அப்பா வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு ஒருத்தவங்களை தண்டிக்க நடவடிக்கை எடுக்கல, பெருசு எடுக்கலன்னு கேட்குறீங்க. நான் வந்து டெல்லிக்கு போகிறதுக்காக டிக்கெட் எடுத்தேன், சரியா? ட்ரெயினில் ஏறிட்டேன். இடையில நல்லா அந்த ஆக்ராவில் வந்தோடனே பேடாலாம் நல்லா இருக்கு, நாங்கள் இறங்கிட்டு நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயின் போய்டும், நான் அங்கேயே நின்றுவேன். அது மாதிரி ஒவ்வொரு கேஸ்லையும் 10 பேராவது ஹாஸ்டல் ஆவாங்க, 15 பேராவது தப்பாக சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே கோர்ட்ஸ் ஆர் கிளாக்டு வித் சோ மெனி கேசஸ். டாக்கெட் எக்ஸ்ப்ளோஷன் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், உனக்கு கரெக்டான வழி வரட்டும் பார்த்துக்கிறேன், இப்போ மெயின் மேட்டரில் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். தட் இஸ் த ரீசன் த கோர்ட்ஸ் ஆர் ஹெசிடன்ட் டு டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தி பெர்ஜுரி. இன்னொரு விஷயம் டிஃபிகல்ட்டானது ப்ரூவ் பண்ணுறது. வெறுமனே ஹாஸ்டல் ஆகிட்டா பெருசுன்னு சொல்ல முடியாது. அவர் அது கூட உண்மையாக இருக்கும், போலீஸ் அவர் மிரட்டி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அதனால் மேயர் டர்னிங் ஹாஸ்டல் வில் நாட் கிவ் அ ஸ்டாம்ப் தட் ஹீ இஸ் போய் சொல்கிற விட்னஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இல்லை சார், இப்போ ஒருத்தவங்களை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒருத்தவங்க தண்டிக்கப்பட்டாங்கன்னா அது தப்பு, அப்போ ஒருத்தவங்க பாதுகாக்கப்பட்டாங்கன்னா அவங்க தப்பு இல்லையா சார்? அது என்ன பார்க்கட்டாங்க பாதுகாப்பு சார்? அதுதான் சொல்கிறேன். அதாவது அதுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னா வெரி மினிமம் பனிஷ்மெண்ட் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு. அதனால் சம்டைம்ஸ் நிறைய கேசஸ் இருக்கிறதுனால அதை இக்னோர் பண்ணுவோம். பட் இஃப் யூ வாண்ட் டு செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தேட் அப்படின்னாக்கா அவர் கூப்பிடுவோம். அதனால் த டேஞ்சர் ஆஃப் தி ஜட்ஜ் டேக்கிங் ஆக்ஷன் ஃபார் பெர்ஜுரி இஸ் ஆல்வேஸ் தேர், ஹேங்கிங் லைக் எ டெமோக்ரஸி ஸ்வார்டு. அதனால் அண்டர் ஓத் எவ்ரி பர்சன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டெல் only the truth, the whole truth, nothing but the truth. அடுத்தது. Good afternoon, sir. Sir, you said that accused can become a competent witness by making application at 353 BNSS, and it amounts to waiving is fundamental right. But and it amounts to waiving is right, you said, sir. But in the case of Bhasheshanath versus CAT, cannot be waived. Yes, sir. Correct. I know that. I know this answer. Yes.
அது என்ன செய்கிறாருன்னா he thinks that it is for his benefit. ரைட்டா? இவர் வந்து அவரே நான் தான் வந்து ஏ வந்து நேராக வந்து பிஐ நான் தான் கொலை செய்தேன்னு சொல்லலை, கொலை செய்யலைன்னு சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? But there is a danger of eliciting the answer from him by way of cross examination. அந்த டேஞ்சருக்காக தான் சொல்கிறோம். நான் ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் நாட் டைரக்ட்லி வெய்வ்டு. நான் அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? Sir, good evening, sir. So recently in my known person's hospital, one girl child was being admitted of beaten heavily by a man. Her mother had a great debt, so she went to Dubai and left the girl child in her friend's custody. And the friend's husband has beaten up the child and has left her in a bus stop, and he went. Now the child was taken to the hospital by the near neighbors, and she was seen as very much beaten, and her mother is not reachable, and the person who has beaten her was also he has absconded. So now what will happen to the girls? Ask the child to give a complaint or act on behalf of the child to give a complaint. So it is not a sexual assault, it is an assault. Yes. Right? அதனால prove as per the procedure. Okay. கொடுக்கலாம், எப்போ வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தட்ஸ் நோ பார். அவ்வளோதான், முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். I'm so sorry, Lordship, really sorry for interrupting and concluding you in between. I know that criminal law is an ocean. Being a student of criminal law, I know that how criminal law goes. So due to the time constraint, we are completing or concluding this session. I think you could have get the energy from Lordship today. எவ்வளோ எனர்ஜியாக எவ்வளோ எந்துவாக எப்படி பேசினாங்கன்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்வளோ வந்து நாலேஜ் இன் டெப்த் இருக்குன்றது. தேங்க்யூ ஸோ மச் லார்ட்ஷிப். அகெயின் ஸோ சாரி ஃபார் இன்டரப்டிங் யூ அண்ட் சாரி ஃபார் கன்க்ளூடிங் இன் பிட்வீன் யூ. ஸோ வித் திஸ் on behalf of the organizing committee of the Law University and as well as the Madras Bar Association, we thank Lordship D. Lingeswaran sir for coming over here and sharing his experience and enriched us with his depth knowledge on criminal law. Really, I hope that everyone got benefit out of it. Thank you so much, sir. So please join for a small high tea with us.